அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1048 பாக்கல் பயிலரங்கம் பகுதி 2. அமுதா மேடம் தான் இன்னைக்கு எடுக்க போறாங்க. ஸோ முதல் பகுதி அருமையா போச்சு. நிறைய கத்துக்கணும், அசை தெரிஞ்சுக்கணும், சீர் தெரிஞ்சுக்கணும். ஆஹ் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை எடுக்க போறாங்க அமுதா மேடம். பார்ப்போம் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு. என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியாது. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி வந்தீங்களா அமதா மேடம்? சார் நீங்க எடுக்கலாம் மேடம். சரிங்க சார். எம்ஐஎம் குழுவை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பாக்கள் பயிலரங்கம் அப்படிங்கிற பகுதியில நாம எழுத்துக்களை பத்தியும் அசைய பத்தியும் சீரை பத்தியும் பார்த்தோம். இப்ப நாம அதோட தொடர்ச்சிய என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்க இருக்கிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு லீவு. இந்த லீவ்ல இவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் இன்னொரு முறை நான் தெரிவித்துக் கொண்டு இப்ப நாம நம்முடைய பாடப்பகுதியை நோக்கி போகலாம். இப்போ நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நாம எழுத்து பார்த்தோம். யாப்பின் வகையால் எழுத்தை 13 வகையாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அசை பார்க்கும்போது நேரசை நிறையசை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நேரசை என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நிறையசை என்றால் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நினைவுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நாம சீர் பார்க்கும்போது நாம சீரை என்ன பண்ணோம்னா முதல்ல பிரிக்க வச்சோம். ஈரசை சீர்களாக முதல்ல நாம பிரிக்க வச்சோம். சார் நாராயணமூர்த்தி சார் ஞாபகம் இருக்காது? ஈரசை சீர்கள் நம்ம பிரிச்சோம் முதல்ல. அந்த ஈரசை சீர்கள் எல்லாமே நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம் அப்படிதான் அதான் பார்த்தோம். அது ஆசிரிய உரிச்சி அப்படின்னு நான் சொன்னேன். ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது மூவகை சீர்ல காய்ச்சீர் வெண்பாவுக்கு உரியது அப்படின்னு சொன்னேன். நேர் 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 தேமாங்காய், நேர் நிறை நேர் கூவிளங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய் அப்படின்னு. இப்ப இந்த காய்ச்சீர்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெண்பா உரிச்சீர் அப்படின்னு நாம அதை குறிப்பிடுறோம். சீர்ல முதல்ல ஆசிரிய உரிச்சீர் சொல்லிட்டோம். ஆசிரிய உரிச்சீர். அடுத்தது வெண்பா உரிச்சீர். மூன்றாவது இந்த கனி சீர் அப்படிங்கிறது நேர் நேர் நிறை, நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை, தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிளங்கனி, பூவிளங்கனி, இதெல்லாம் வஞ்சி உரிச்சி. அடுத்தது நமக்கு குறிப்பிடுறது வஞ்சி உரிச்சி. கலிப்பாவுக்கு உரிச்சீர் இல்லையா அப்படின்னு கேட்டா கலிப்பாவுக்கு இல்ல. கலிப்பாவுக்கு என்ன சீர் வரும் அப்படின்னு குறிப்பிடல. ஆசிரிய உரிச்சீர் குறிப்பிடுறாங்க, வெண்பா உரிச்சீர் குறிப்பிடுறாங்க, வஞ்சி உரிச்சீர் குறிப்பிடுறாங்களே தவிர கலிப்பாவுக்கு உரிய சீர் என்ன சீர் அப்படின்னு இதுல நமக்கு குறிப்பிடுறது இல்லை. இப்ப இத வச்சு நம்ம பாடல் எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா வெண்பா எழுதுனா என்னென்ன சீர்கள் வரும், ஆசிரியப்பா எழுதுனா என்னென்ன சீர்கள் வரும், என்னென்ன தலைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போன தடவை லதா கேட்டாங்க, இதை தவிர வேற சீர்கள் இருக்கா, 4 சீர்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. தேமான் தன்னிழல், புலிமான் தன்னிழல், கருவிளம் தன்னிழல், கூவிளம் தன்னிழல் அப்படிங்கிற ஒரு 4 சீர் இருக்கு. தேமான் தன்பூ, புலிமான் தன்பூ,
கருவிளம் தன்பு கூவிளம் தன்பு அப்படின்னு ஒரு 4 சீர் இருக்கு. தேமா நரும்பு புளிமா நரும்பு கருவிளம் நரும்பு கூவிளம் நரும்பு அப்படின்னு ஒரு 4 சீர் இருக்கு. தேமா நறுநிழல் புளிமா நறுநிழல் கருவிள நறுநிழல் கூவிள நறுநிழல் அப்படின்னு ஒரு 4 சீர். அது ஒரு 16 சீர் இருக்கு. இதெல்லாம் 4 அசை வரும்போது, இந்த மாதிரி 5 அசை வரும்போது, 4 அசை வரும்போது இந்த மாதிரி சீர்கள் எல்லாம் நமக்கு பயின்று வரும். இது ஒரு 16 சீர் இருக்கு. இப்போ இதெல்லாம் 4 அசை சீர்கள். முதல்ல நம்ம பார்த்தது மூவசை சீர்கள். மூவசை சீர்கள் 8, 4 அசை சீர்கள் 16, ஈரசை சீர்கள் 4, ஓரசை சீர்கள் 4. இப்படிதான் நம்ம யாப்பின் வகையாக சீர்களை பிரிக்கிறோம். இப்போ இந்த சீர்கள்லாம் நாம ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இப்ப அடுத்தது நாம பார்க்க வேண்டியது தலைகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த தலை அப்படின்னு சொல்றது. ஸ்டீஃபன் சார், ஸ்டீஃபன் சார், எனக்கு கொஞ்சம் கோடு தனியா தெரியுற மாதிரி போடுங்களேன். அப்பதான் என்னால பார்க்க முடியும் சரியா. மேடம் இது கரெக்டா இருக்கு மேடம். இல்ல அவங்க பாக்குறதுக்கு ஒரே ஒரு அவங்க பாக்குறதுக்கா? ஆமா, எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன அது நான் காட்டுறேங்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் சரியா? இப்ப சரியாயிட்டு சார். ஓகே, இப்ப எனக்கு சரியா தெரியும். இப்ப அடுத்தது நாம பார்க்க வேண்டியது தலை. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் விளக்கிடுங்க. இன்னொரு முறை இது இன்னொரு தடவை விளக்கிடுங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க மேடம். சரிங்கம்மா, சொல்லிடுறேன் மேடம். சார், அதாவது இதுல நீங்க வஞ்சித்தலை வரைக்கும் போயிட்டீங்கன்னா இப்ப நம்ம இவங்க இப்ப நம்ம சொல்லியிருக்கிறதே ஈரசை சீர் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஆமா, இந்த மூவசை சீர் காய் அதை மட்டும் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு புரியும். நீ ஒரு சீரம் போன முறை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, ஈரசை சீர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல? ஆமா, அது மாதிரி மூவசை சீர் காய்னா என்ன, தேமாங்காய்னா என்ன, அது எழுதி காமிச்சாங்க எல்லாருக்கும் புரியும். சரிங்க சார். நான் என்ன நினைச்சேன்னா அதுல இருந்தே அப்படியே புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சரிங்க சார், சரி சொல்றேன் மேடம். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. திருப்பி ஒரு தடவை எங்களுக்கு ரிவைஸ் பண்ணி ரீஇட்டரேட் பண்ணா தான் எங்களுக்கு நிக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட்டா கத்துக்கிறோம் பாத்தீங்களா, சின்ன வயசுல கத்துக்கல. சின்ன வயசுலயே சுறுசுறுப்பா கத்துக்கல நாங்கெல்லாம். சரியா கத்துக்காம விட்டோம். நாங்கெல்லாம் கறி துண்டு மேடம். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ நாம மூவசை சீர் அப்படின்னு நாம வரும்போது யாதானும் திருக்குறள் யாதானும் நாடாமால் கூறாமால் என்னொருவன் இது வரைக்கும் வச்சுக்குவோம் சார். இப்போ யாதானும், யாங்கிறது நெடில், தாங்கிறது நெடில், நூங்கிறது குறில். நம்ம அசை பிரிக்கும் போது ஏற்கனவே இதையெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னுட்டு. அப்போ யாங்கிறது நெடில் மட்டும் வர்றதுனால நேரசை, இங்கேயும் ஒரு நெடில் வர்றதுனால நேரசை, நூ என்பதும் நேரசை. அப்ப 3 நேர் வரும்போது நேர் 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 மாங்காய், மாங்காய் அப்படின்னு நாம பிரிக்கிறோம். இப்போ இதுல கொடுத்திருக்கிறது அடுத்தது நாடாமால் அப்படின்னு சொல்றதும் தேமாங்காய் தான். நாடாமால் அப்படின்னு வரும்போதும் நாடாமால் அதுவும் நேர் 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 தான்.
அதுவும் தேமாங்காய் தான். அடுத்தது ஊராமால், அதுலயும் ஊராமால் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது நெடில், இங்கேயும் ஒரு நெடில், இங்கேயும் ஒரு நெடில், 3 நேர் நேர் நேர்னு வருது, தேமாங்காய். இப்ப அடுத்ததுலதான் நமக்கு மாறுது திருக்குறள். இங்க பாத்தீங்கன்னா என் நொறு பன் அப்படிங்கிறது வருது. இங்க வரும்போது ஒரு குறிலும் ஒற்றும் வந்தா நேரசை. இங்க 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. என்னொரு அப்படின்னு வரும்போது இங்க நிறையசை வருது. அடுத்தது வன் என்று வரும்போது நேரசை வருது. அப்போ நேர் நிறை நேர் பூ விளங்காய் அப்படின்னு வருது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா கூவிளங்காய் அப்படிங்கறத நம்ம எழுதுறோம். அடுத்தது புளிமாங்காய், அது நமக்கு எப்படி வருது அப்படின்னா பசும் பொன்னின் அப்படின்னு ஒரு சொல் வருதுன்னு வச்சுக்கோங்க. பசும் பொன்னின் அப்படின்னு வரும்போது அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா பசும் பொன் நின் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்னா புளி மாங்காய். புரியும்னு நினைக்கிறேன். புரியுதாமா? அது எதுக்குமா அங்க போட்டீங்கம்மா புளி? திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண. ஆமா, இது நிறையசை, இது நேரசை, இது நேரசை. ஓகே. 2 குறில் இணைந்து ஒற்று வந்திருக்கிறதுனால இது புளி. இது ஒரு ஒற்றும் ஒரு குறிலும் வந்திருக்கிறதுனால மா நேரசை. நின் அப்படிங்கிறது நேரசை. அப்போ புளி மா காய் அப்படின்னு வருது. இந்த திருக்குறளா இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க நீங்க? அடுத்தது விலங்கு மணி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. விலங்கு மணி, இதுவும் என்ன வரும்னு பாருங்க. விலங் கும நீ அப்படின்னு வருது. அப்போ இது என்ன வருது அப்படின்னா 2 குறில் ஒற்று வந்திருக்கிறதுனால நிறையசை, 2 குறில் இணைந்து வந்திருக்கிறதுனால நிறையசை, 1 குறில் தனிச்சு வந்திருக்கிறதுனால நேரசை. நான் போன தடவையே சொல்லும் போது சொன்னேன், எழுத்துக்களை 2 தான் பிரித்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன போன தடவை. நினைவுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 2 தான் பிரிச்சுட்டு வரணுமே தவிர முதல்ல ஒரு எழுத்து அப்புறம் 2 அப்புறம் 2ன்னு எப்பவுமே பிரிக்க கூடாது. 2 தான் பிரிச்சுட்டு வரணும். அப்போ விலங் அப்படிங்கிறது நிறையசை, கும அப்படிங்கிறது நிறையசை, நீங்கிறது நேரசை, கரு விலங்காய். இப்ப பாருங்க, தேமாங்காய் பார்த்துட்டோம், பூவிளங்காய் பார்த்துட்டோம், புளிமாங்காய் பார்த்துட்டோம், கருவிளங்காய் பார்த்துட்டோம். புரியுதா சார்? நாராயணமூர்த்தி சார். மேடம், நான் என்ன சொல்றேன், இப்போ ஒண்ணு எழுதி ஒரு சொல்ல எழுதி ஒரு சீர் எழுதி இது என்ன வருங்கிறத கேளுங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியும். சரிங்க சார். மேடம், சார் நீங்க நாராயணமூர்த்தி சார் புரியுதான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு புரியும் எல்லாம். அதான் மேடம், எனக்கு புரியும். அதாவது இங்க ஒரு ஹை அச்சீவர் உட்கார்ந்துருக்காரு, அதனால அவர் மேடம் நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, சின்ன குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். இப்ப விலங்கு மணின்னு போட்டிருக்கோம்ல, ஆமா, இது ஏன் கருவிலங்காயின்னு இருக்கு அப்படின்னு யாருக்காவது புரியுதா? இல்ல, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப விலங்கு மணின்னு ஒரு வேர்டு இருக்கு வச்சுங்களேன், நான் எப்படி பிரிப்பேன்னா, எனக்கு புரியுறது விலங்கு அப்படிங்கறது ஒரு வேர்டாவும் அப்படி பிரிக்க கூடாது, மணிங்கிறது ஒரு வேர்டாவும் பிரிப்பேன். போன கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ண பாத்தீங்களா மேடம்? நீங்க பார்த்தேன் கொஞ்சம். ஆனா ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு புரியல. மேடம் அதை கொஞ்சம் சொல்லிருங்க மேடம். நீங்க அப்ப மறுபடியும் அசைல இருந்து சொல்லுங்க மேடம், சுருக்கமா சொல்லிருங்க மேடம். ஒரு அசை, கொஞ்சம் கடகடன் ஒரு அசை சொல்லி. எனக்கு அதாவது ஒரு குரில் நெடில் இந்த காம்பினேஷன் அவங்க கொடுக்குறாங்க, அது எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒரு இல்ல இருங்க மேடம், நீங்க அந்த இல்ல சார், வசந்தி மேடம் என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டது சொல்லுங்க.
நான் சொல்றது என்னன்னா, இப்போ விலங்கு மணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஆமா. விலங்கு மணி, ஏற்றம், அதாவது ஒரு சொற்றொடர் மாதிரி. இது விலங்கு மணி அப்படிங்கிறது எனக்கு ஒரு சொற்றொடர் மாதிரி தெரியுது, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி தெரியுது. ஒரு ஃப்ரேஸ் தான் சொற்றொடர். இப்ப விலங்கு மணி நான் பார்த்தோன்னு நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, விலங்குன்னு அதை பிரிக்கும் போது நான் விலங்குன்னு பிரிச்சுட்டு மணின்னு பிரிப்பேன். இப்ப வந்து என்னன்னா, பொருள் அறிந்து சொற்களை பிரிக்கும் போது இப்படி பிரிக்கணும். ஆனா செய்யுள் யாப்புன்னு போடும்போது குறில் நெடில் ஒற்று அப்படிதான் நம்ம பிரிக்கணுமே தவிர, நம்ம பொருள் புரிகிறதா புரியலையா அதை பற்றி நமக்கு அந்த இடத்துல நம்ம பார்க்க கூடாது. எழுத்துக்கள் எல்லாவற்றையும் இப்படி என்ன பண்ணணும், அசைகளாக முதல்ல நம்ம வந்து பிரிக்கணும். தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன அப்படிங்கறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நேரசை அப்படின்னா தனி குறில் வரணும், அல்லது தனிக்குறில் ஒற்று வரணும். அப்படி வந்து நேரசை. இப்ப நம்ம போன தடவை நான் சொன்னேன் க அப்படிங்கிறது ஒரு குறில். அந்த வீடியோ போட்டுட்டாங்க, அதை கொஞ்சம் காட்டுங்க சார். அந்த வீடியோ போட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம், அது புரிஞ்சிருச்சு எனக்கு. அதாவது எனக்கு அது நல்லாவே புரிஞ்சுது. அதாவது இந்த நேர் 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 தேமா நிறை நேர் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதனால அந்த அசை வந்து என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா கூட எனக்கு வந்து ஒரு ஒரு திருக்குறளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கற்க கசட கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படிங்கும்போது நிற்க அதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இப்ப ஒரு கஷ்டமான ஒரு குறளை எடுக்கும்போது அதுதான் நான் கேட்டேன். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க பொருளை வச்சு பிரிக்க முடியாது, வச்சுதான் பொருளோட அதை வந்து எப்பவுமே பிரிக்க கூடாது. பொருள் இல்லாம தான் நம்ம வந்து எழுத்துக்களாதான் நம்ம பிரிக்கணுமே தவிர பொருளாக நம்ம பிரிக்க கூடாது. அது எத்தனை தடவை ஒரு சொல் அசையுது. இப்ப வசந்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் எத்தனை தடவை அசையுது? வசந்தி 2 தடவை தான் அசையுது. ஓகே ஓகே. அதே மாதிரி ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டீஃபன் அப்படின்னு 2 தடவை தான் அசையுது. அப்படி அந்த எழுத்துகள் எத்தனை இடத்துல அசைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க விலங்கு மணி கேட்டீங்கல்ல என்கிட்ட, விலங்கு கும நீ அப்படிதானே நம்ம பிரிப்போம். அந்த வாய அசைவ பாருங்க, விலங் கும நீ. புரியுதம்மா? நீங்க கண்டினியூ பண்ணுங்கம்மா, புரியுது எனக்கு, கண்டினியூ பண்ணுங்க. இப்படிதான் நாம வந்து முதல்ல அசை என்னங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். மேடம் இது ஏன் விலங்கு மணின்னு பிரிக்க கூடாதா? அங்க ஒரு ஒற்று எழுத்து வந்துருக்குல்ல, விலங். அப்ப நம்ம ஒற்று வரும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 தானே சொற்கு எழுத்துக்களை பிரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு குடும்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் போன தடவை உங்களுக்கு நான் விளக்குனேன். வந்து நெடில் எழுத்த வந்து நாம ஆண் அப்படின்னு வச்சுக்கலாம், குறில் எழுத்த வந்து பெண்ணுன்னு வச்சுக்கலாம், புள்ளி எழுத்த வந்து நாம குழந்தைகள்னு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு மதிப்பு கிடையாது, புள்ளி எழுத்த தனியா பிரிக்க கூடாது. அத வந்து முன்னால இருக்கிற எழுத்தோடையோ பின்னால இருக்கிற எழுத்தோடையோ நம்ம வந்து பார்க்கும்போது முதல்ல எதை எடுக்கிறோமோ அதோட தான் அந்த எழுத்தை சேர்க்கணும், பின்னாடி எடுக்கிறதோட சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 பேர் இருப்பது ஒரு குடும்பம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்களை 2 பிரிக்கணும். குறிலுக்கும் பக்கத்துல நெடில் வரணும், நெடிலுக்கும் பக்கத்துல குறில் வரக்கூடாது. அதெல்லாம் நான் வந்து போன தடவை விளக்கமா சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் நீங்க நினைவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வசந்திமா, இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்காமா? இல்லம்மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, வந்தா நான் கேக்குறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு திருக்குறளை எழுதுறேன். அந்த திருக்குறளை எழுதிட்டு நாம பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ கண்ணோட்டம், கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை. இது முன்னால அத முதல் 4 சீரை மட்டும்தான் இப்ப நாம எடுத்திருக்கிறோம்.
இப்ப இத பிரிக்கும் போது ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு, பிரிச்சிடுறோம். மேடம் அது யாரையாவது கேளுங்க மேடம், புரிஞ்சிட்டவங்க சொல்லணும்னா தான் புரியும். அது நேருங்க. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நாங்க முதல்ல செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் அமுதாமா சொல்லட்டுமே சார். சொல்லுங்க சொல்லுங்க, அதுதான் கேக்குறேன் நான். அவங்க எப்படி இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம் சார், எங்க நோட்ல எழுதிடுவோம் சார். எழுதுங்க எழுதுங்க முதல்ல. மேடம் அமுதா மேடம், நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க. எழுதாதீங்க, நேர் எழுதாதீங்க. அவங்க எழுதட்டும், என்ன சொல்லிருக்காங்க அப்பதானே புரியும். சொல்லிட்டு நாங்க காப்பி அடிச்சிடுவோம். ஆமா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுல தேர்ந்தவங்க அவங்க. இப்போ நீங்க பிரிச்சே குடிச்சீங்க, இது என்ன? நான் பார்க்கல சார். இல்ல பிரிச்சாலும் சொல்லட்டும் என்னன்னு. ஆமா, மெதுவாவே போவோம் மேடம், ஒன்றும் தப்பு இல்ல. சரிங்க சார். இல்ல நமக்கு வந்து 7:30க்கு தானே தொடங்கணும் நம்ம. இல்ல பரவாயில்ல தண்ணி குடிங்க மேடம். லாஸ்ட் கிளாஸ் ரிவிஷனா இருந்தாலும் தப்பு இல்ல. நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர கிளாஸ் முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சிலபஸ் முடிக்க வேணாம் மேடம், சிலபஸ் முடிக்க வேணாம். நீங்க வந்து நாங்க புரியுற வரைக்கும் நீங்க உட்காரலாம். சரிங்க சார். நான் பண்ணிட்டேன். மேடம் இது பண்ணினா கூட இது நீங்க நேர் நிறை அப்படின்னா இது என்ன மாதிரி வரும்? இது தேமாவா, புளிமாவா, தேமாங்காய் அப்படிங்கன்னு சொல்லணும். சரி, அப்படி சொன்னாதான் புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். அந்த காய் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த யாப்புல வந்து போறதுக்கு புரிஞ்சுக்க முடியும். அது ரிவைஸ் பண்ணல சார். அந்த நேர் எல்லாம் வந்தா என்னன்னு அசை பிரிக்க மட்டும்தான் கத்துக்கிட்டு வந்தேன். பெஞ்சு மேல ஏற்றலுங்க. உண்மை சொன்னா மட்டும் பிரிச்சா பத்தாதுமா, அடுத்த கிளாஸ் வரணுமா வேணவா? உண்மை சொன்னா பெஞ்ச் மேல ஏறுங்கிறாங்க, காப்பி அடிச்சாலும் வேண்டாங்கிறாங்க. சீர் தெரிஞ்சாதானமா நம்ம மேற்கொண்டு போக முடியும். இது யார் பிரிச்சுட்டா சொல்லுங்க. நான் பிரிச்சுட்டேன் சார். சொல்லுங்க. கா இன்னு அது தனியா பிரிச்சிருக்கேன், நோ இட்டு தனியா பிரிச்சிருக்கேன், அது என்ன? அத கா இன்னு வந்து நேர் சார், நேர் 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 மூணும். அது என்ன நேர் நேர் என்னது? அதுதான் தெரியாதுன்னு முதல்ல சொல்லிட்டேனே சார். பாத்தீங்களா மேடம், இத தேமாங்காய் எப்படி இதுல தேமாங்காய் வருதுங்கிறத சொல்லணும் உங்களுக்கு. அதான் ஒய் இது தேமாங்காய், ஏன் தேமாங்காய் இது? அதான் 3 நேர் வந்தா தேமாங்காய்ன்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? நான் ரிவைஸ் பண்ணல அவ்வளவுதான். முதல்ல ஈரசை தெரிஞ்சுக்கிட்டா தானாவே அந்த காயையும் கனியையும் போட்டுறலாமா? அடுத்து சொல்லுங்க. முதல்ல ஈரசைய நம்ம அடுத்தது வந்து என்றும் வந்து நேர் நேர் சார். ஓகே. கழிப்பெறும் அதுவும் நேர் நேரு. நேர் நேரா? அது எப்படி நேர் நேர்? ஏன் சார் நேர் நேர் சொல்லுங்க. ரெண்டும் குரில் தானே சார்? குரில் தானே? குரில் வந்தா நேரா? ஆமா சார். எப்படி? இல்லையா? பழைய பாடத்தை படிங்க. அது ரெண்டும் நிறை நிறையா? அப்போ அது கேட்காதீங்க, சொல்லுங்க. நீங்க என்ன கேட்காதீங்க. சரியில்ல சார், படிக்கல. நீ வந்து நிறை மேடம், பெரும் வந்து நிறை. கல்யாணி இதுல நம்ம போன தடவையே நாராயணமூர்த்தி சார் சொல்லும் போது நான் அதை பேசாம அப்படியே கடந்து போயிட்டேன். ஆனா அத வந்து நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டா கூட நீங்க வந்து எழுதுறது ஈஸியா இருக்கும். போன தடவை சார் சொன்னாங்க, இந்த நேர்னு எழுதும் போது ஒரு முழு எழுத்து இருக்கு, நிறைன்னு எழுதும் போது 2 முழு எழுத்து இருக்கு. ஓகே. அப்ப வந்து 2 முழு எழுத்து இருந்தா தானாவே நிறை நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. இது வந்து ஷார்ட்கட். இத வந்து சொல்லி கொடுக்கவே கூடாது. போன தடவையே நம்ம நாராயணமூர்த்தி சார் இத சொன்னாங்க, நான் அப்படியே பட்டும் படாம அப்படியே போயிட்டேன். சொல்லுங்க மேடம், விவரிச்சு சொல்லுங்க, அப்பதான் புரியும். இல்ல அமுதமா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுமா. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க வந்து அது வந்து குறில் தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுல 2 குறில் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். கா ஒரு குறில், லீ ஒரு குறில். அப்ப 2 குறில் வந்தா நிறைங்கிறத அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா வரல நானு. ஆமா, நம்மடி நேரசை அப்படின்னா ஒரு குறில் தனியா வரணும், குறில் ஒற்றோட வரணும். ஒரு நெடில் தனியா வரணும், நெடில் ஒற்றோட வந்தா அது வந்து நேரசை அப்படின்னு பேரு. நிறையசை அப்படின்னா
2 குறில் சேர்ந்து வரணும், 2 குறில் ஒற்றோட குறில் வரணும், ஒற்றோட வரணும். நெடில் 2 சேர்ந்து நெடில் வரணும். வரணும், குறில் நெடில் சேர்ந்து ஒற்றோட வரணும். அப்படி இருந்தாதான் அது வந்து நிறையசை. முதல்ல வந்து நம்ம நேரசை நிறையசையில ரொம்ப தெளிவா இருந்தாதான் நம்ம அடுத்தது எல்லாமே நம்மளால போக முடியும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 2 அசையையும் நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தவிர்க்க கூடாதது அது ரெண்டும். இடையில யாரோ 2 நெடில், நாங்க 2 நெடில் வந்தார் நேர் நேர் சார். யாரும் இல்ல, நான் தான் சொன்னேன். எதுக்கு ஆர்வம்? ஏற்கனவே நான் இது வந்து புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் குறில் எழுத்து வந்து பெண்ணு, நெடில் எழுத்து ஆணு, ஒற்றெழுத்து இல்ல இல்ல அப்படிங்கிற புரிஞ்சிச்சு மேடம். குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். வந்து புரிஞ்சுச்சு. ஆண்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது வந்து தனித்து அது வந்து இயங்கும். இந்த குறில் வந்து என்ன பண்ணும்னா தனித்து, இப்ப வந்து ஆ அப்படின்னு நம்ம ஒரு நெடில் எழுத்த சொன்னா பசு அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது. ஏ அப்படின்னு சொன்னா அது அம்பு அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது. இந்த மாதிரி நெடில் எழுத்துக்கள் தனித்து நின்றும் பொருள் கொடுக்கும். குறில் எழுத்துக்கள் அந்த அளவுக்கு கொடுக்காது, அது சற்று பலவீனமானதாக இருக்கிறது. அது மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து அது வந்து செயல்படும். இப்ப அ அப்படிங்கிறது ஒரு எழுத்தோட சேர்ந்துக்கும், அது சற்று பலவீனம், அவ்வளவுதான். அதனாலதான் பலவீனமான 2 ஒன்னா சேருது, 2 குறில் ஒண்ணு சேர்ந்து வந்தா நிறையசையா வரும். அந்த பலவீனமானத அது ஒரு குடும்பம் மாதிரின்னு கூட நான் சொன்னேன். ஒரு பெண்ணு, ஒரு ஆண், ஒரு குழந்தை, அது 3ம் சேர்ந்தது ஒரு குடும்பம். குறில் நெடிலோட சேரும், ஒற்றோட சேரும், அதோட சேர்ந்து ஒரு குடும்பமா வரும். ஆனா அடுத்தது இருக்கிற நெடிலோட நெடில் சேர வேண்டிய, அது அடுத்த வீட்டுக்காரன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்தாண்ட ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்றுக்கு அப்புறம் ஒரு நெடில் வந்தா அது அடுத்த வீடு, அந்த ஆளை நம்மளோட சேர்க்க கூடாது. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்ப கல்கி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு, இல்ல கல்கா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா க இல் கா அப்படி எடுத்துக்க முடியாது. இப்ப கல்யாணி இருக்கு, கல்யா அப்படி நம்ம எடுக்க கூடாது. கல் யா நீ அப்படின்னு தனித்தனியா எடுக்கணும். அப்படி எடுத்துதான் சீர் பிரிக்கணும். அப்ப கல்ங்கிறது ஒரு நேரசை. யா நெடில் வந்துட்டுது, நெடிலோட ஒற்றை சேர்க்க கூடாது. நெடில் வந்து இந்த இடத்துல ஒரு குடும்பம் கல்லுன்னு வந்துருச்சு. அடுத்தது இருக்கிற யாங்கிறது அடுத்த வீடு, அடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் மாதிரி. அந்த ஆண் தனித்து இயங்குவான், அவன் போய் ஒரு பெண்ணோட சேர்ந்து இயங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீய தனியா பிரிச்சிடணும், பிரிச்சுட்டு நெடில தனியா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம பிரிச்சோம்னா கல்ங்கிறது நேரசை, யாங்கிறது நேரசை, நீங்கிறது நேரசை, 3 நேரசை வருது. தேமாங்காய். ஓ, இப்ப கல்யாணி ஸ்ரீ தேமாங்கயா? அப்படிங்கிறது நேர் நேர். போன தடவை ரவி சார் சொன்னாரு, கல்யாணிங்கிற பேரை போட்டு எல்லாம் நேர் 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 இருக்கே அப்படின்னாரு. ரவி சார் சார் ஏன் நேரா சார் நேரா இருக்கிறவங்க எல்லாம் நேரா தான் சார் இருப்போம். ரவி சார் சைலண்டா இருக்கீங்க? சார் கேட்டுட்டே தான் இருக்கேன். இப்ப போன அசை வாரம் தெரிஞ்சுக்கலாமா கல்யாணி? இந்த கடைசி இது வந்து இப்போ வந்து காரிகை அப்படிங்கிறது வந்து நேர் நிறை, கரெக்டா? எஸ், சரிம்மா, சரி. கரெக்ட். நேர் நிறை எப்படி ஐயையோ. சொல்லுவோம்? அதான் ஒரு தனியா ஒரு இல்ல இல்ல இல்ல, வந்தாலோ இந்த ஒரு தேமா நெடில் புளிமா வந்தாலோ மாதிரி என்ன சொல்லணும்? நேர் நிறைய நேர்நிறை, நேர்நிறை புளிமா, இல்ல, எப்படி புளிமா வரும்? நேர்நிறை நீங்க பிரிச்சு பாருங்களேன். கூவிளம். மேடம், கூவிளம், நான் என்ன கூவிளம். சொல்றேன், ஒரு செகண்ட். இப்ப தேமாங்காய் வந்து ஏன் நேர் 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 அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கிறீங்க மேடம். அது அது புரிஞ்சதுன்னா ஈஸியா சொல்லிடுவாங்க. தேமாங்காய நீங்க பிரிச்சாலே அப்படிதான் வருது. அப்ப இதை எப்படி பிரிச்சு? இது என்ன கூவிளம் வரும்? கூவிளம், ஆமா கூவிளம். கூவிளம், கூவிளம்ங்கிறது நேர் நிறை. நேர்நிறை, ஓகே. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வந்துடும் மேடம். கைங்கிறது வந்து குரில் தானே சார்? அப்ப அது ஆமா, நேர் 2 தானே? குறில் வருது இல்ல. புரியலாமா? அது கைங்கிறது கை குறிப்பா? வந்து நெடில். இல்லங்க, இப்ப ஓ சொல்றேன்ல, கை, கல்யாணி ஆ கை நெடில். ஆ இ உ ஏ ஓ இந்த 5 மட்டும்தான் குறில். ஆமா, ஓகே மற்றது எல்லாம் நெடில் தானே. அப்ப ஐ அப்படின்னு வர்றது நெடில் தானே. ஓகே அந்த ஓகே ஓகே. நெடிலோட எந்த மெய்யெழுத்து சேர்ந்தாலும் நெடில் தான். அவ்வோட எந்த நெடில் எழுத்து சேர்ந்தாலும் அது வந்து இதுதான், நெடில் தான். இப்போ ஒவ்வை அப்படின்னு வருது, அந்த சொல்ல நம்ம எப்படி பிரிப்போம்? அவங்கிறது நெடில், நெடில், வைங்கிறது
வைங்கிறதும் நெடில். நெடில் நெடில் நெடில்ங்க. அப்ப அதை எப்படி பிரிப்போம்? ஔ தனியா, வை தனியாவா? இல்லையா, சீர் ரெண்டு அதுக்கு என்ன நிறை சீர்? நேர் நேர் அதுக்கு நேர் நேர் என்ன வாய்ப்பாடு? கூவிளம் இல்ல, நேர் நேர் தேமா தேமா தேமா. தேமா. அது வந்து நம்ம அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பாடு மாதிரி தான் வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து எழுதும்போது மிக எளிமையா எழுத முடியும். எனக்கு வாய்ப்பாடு ஒண்ணே ஒண்ணு நீங்க பண்ணணும் அமுதா மேடம். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் போட்டு நேர் நேர் தேமா நிறை நிறை அந்த மாதிரி போட்டு ஒரு டேபிள போட்டு எல்லாருக்கும் அந்த இதுல அனுப்பிச்சிருங்க. நீங்க அது போன இதுலயே இருக்குமா அதெல்லாமே? சார் போட்டுருங்க. சரி, நாங்களே நாங்களே போட்டு நம்ம வந்து எல்லாமே எழுதிதான் நம்ம வந்து நாராயணன் சார் ஏதோ சொல்லுவாங்க, சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க வசந்தி மேடம், இப்ப தேமாங்கிறத பிரிங்க. இல்ல அதெல்லாம் புரியுது சார். அதெல்லாம் இல்ல தேமாங்க ஒரு புரியுது. படிக்கிறதுக்கு சார். ஆமா, இல்ல இல்ல புரியுது. இப்ப நான் இந்த காரிகைங்கிறது கூவிளம் ஏன் சொன்னேன்? கா வந்து நேர், ஃபர்ஸ்ட் ஆமா. நேர், இந்த பக்கம் விளம் வரும்போது தேவிளம் வராது, கூவிளம் தான். சார் ஒரு நிமிஷம் சார். என்னென்ன காய் சீர் கனி சீர்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியும் சார். நான் நாளைக்கு நான் டேபிள் போட்டு அனுப்புறேன் சார். நான் முடிச்சிடறேன், எங்களுக்கு தெரியாது. ரைட், நான் டேபிள் போட்டு அனுப்புறேன். மனப்பாடம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மேல சொல்லுவோம். சரி ஆமா, எனக்கு வந்து அந்த டேபிள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் டேபிள் போட்டு அனுப்புறேன். நான் அத கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஏன்னா ரிட்டென்ஷன் கொஞ்சம் கம்மி. சோ அதனால எல்லாத்தையும் வந்து டேபிள் போட்டு உங்களுக்கு குரூப்ல அனுப்புறேன் நான். அவ்வளவுதான் போட்டுருங்க. சரி, இதை எடுத்துட்டு ஸ்டூல் கொடுங்க மேடம். இன்னொரு ஸ்டூடெண்ட் வராங்க மேடம். வரட்டும் சார், வரட்டும். மாலதி வந்துட்டாங்களா? இன்னொரு ஸ்டூடெண்ட் கரெக்டா கண்டிப்பா. வசந்திமா, இப்ப நான் போட்டுறேன். என்னங்கறத நான் எழுதிடுறேன், நீங்க அதை வச்சு பாத்துக்கங்க. ஆமா, ஏமா நேர் நேர் நான் இங்கே எழுதிட்டு இருக்கேங்க. புளிமா நிறை நேர். கருவிளம் நிறை நிறை. நிறை நிறை. கூவிளம் நிறை நேர். நிறை நேர். ஓகே, இந்த காம்பினேஷன் நல்லா சரியா வருது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நிறை நிறை கூவிளம் தப்பா எழுதியிருக்கேன். நேர் நிறைன்னு சொல்லி கொடுத்தீங்கம்மா போனோம். நேர் நிறை. ஓகே, நேர் நிறை. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய செயல முடிகிற வாய்ப்பாடு என்ன சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நிறைய செயல முடிகிற வாய்ப்பாடு என்ன அப்படின்னா என்ன சொல்றது? கருவிளம் கூவிளம். கருவிளம் கூவிளம். இதான் நிறைய செயல் முடியும் வாய்ப்பாடு. நேர செயல் முடியும் வாய்ப்பாடு என்ன? தேமா புலிமா. அவ்வளவுதான். இத வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இதுல இருந்து காய சேர்த்தோம்னா தேமாங்காய் வந்துரும், கனிய சேர்த்தோம்னா தேமாங்கனி வந்துரும். ஈட்டிச்சீர் என்ன? இப்ப நேர் நேர் போடுறோம், தேமான்னு போட்டுடுறோம். நேர் நேர் தேமா அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். நிறை நேர். மேடம் அது எழுத வேண்டாம் மேடம், புரியுது மேடம். எழுத வேண்டாம். சரி, எழுதி ரொம்ப நீங்க ரொம்ப வேண்டாம். இல்ல ஒண்ணும் கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இந்த மாதிரி எழுதும் போது இங்க பக்கத்துல இன்னொரு நேர நம்ம சேர்க்கும் போது தானா என்ன ஆயிடும்? தேமா காய்னு வந்துரும். ஓகே ஓகே. இங்க இன்னொரு நேரம் சேர்க்கும் போது புளி மாங்காய் அப்படின்னு வந்துரும். ஓகே. கல்யாணி புரியுதாம்மா? புரியுதுமா. காலையில 4 மணிக்கு எந்திச்சு உட்காந்து மனப்பாடம் பண்ணலாம். இதோட சேர்க்கும் போது கருவிளம் காய் அப்படின்னு வந்துரும். அதே மாதிரி இங்க நேரம் சேர்க்கும் போது கூவிளங்காய் அப்படின்னு வந்துரும். அதுதான் நேர் சேர்த்தோம்னா காய், அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா காய் சேர்ந்துரும். நிறை சேர்த்தோம்னா கனியா? கனி. அவ்வளவுதான் சார், நிறை அவ்வளவுதான். ஓகே, சூப்பர், வெரி குட் வெரி குட். இப்ப வந்து காய்ச்சீர் எல்லாம் வெண்பாவுக்கு உரியது. வெண்பா எழுதுனா காய்ச்சீர் நிறைய இருக்கணும் வெண்பாவுல. ஓ ரைட், ஓகே. சோ வெண்பா காய்ச்சீர்
தேமா புளிமா கருவிளம் கூட்டம். கனிச்சீர் வராது வெண்பால. வராது வராது வராது. கனிச்சீர் வந்து வஞ்சிப்பாவுக்கு உரியது சார். ஓகே. சோ வேற எந்த பாலையும் வராதா வெண்பால? வெண்பால வரவே கூடாது சார். வந்தா நம்ம வெண்பா எழுத தெரியலன்னு அர்த்தம். மேடம், நம்ம ஆசிரியப்பாவும் வெண்பாவோட நிறுத்தி அதுல பக்காவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலாம். ஆசிரியப்பானா இரண்டு சீர் தான் ஆசிரியப்பா. அப்படி கிடையாது, மூவசை சீர் வரும். ஆமா, மூவசை சீர் வந்தா வெண்பா. இத வந்து நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்க, முதல்ல ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் ஈரசை சீர் அப்படின்னு எழுதி தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தேமாங்காய் புளிமாங்காய் அப்படின்னு அதை ஒண்ணு எழுதுங்க. வெண்பால வந்து மூவசை சீர் தான் மேடம் இல்லையா? ஆமா, வெண்பாவுக்கு உரிய நீங்க எழுதிக்கணும். வெண்பா உரிச்சீர், இது வந்து ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு எழுதிக்கணும். கல்யாணி எழுதுறீங்களா? இல்லம்மா, எனக்கு புரியல நீங்க இப்ப சொன்னது. அதான் நான் இப்ப இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. இல்லம்மா, நீங்க வந்து எழுதி வச்சு சொன்னீங்கல்ல, அந்த வெண்பா வந்து காய்ச்சீர்னு சொன்னீங்க. அது வந்து அது மூவசை சீர் வெண்பா இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகே, அதுக்கு முன்னால இன்னொன்னு சொன்னீங்கல்லம்மா. என்ன சொன்ன? நேர் நேர் நேர். இல்ல இல்ல, ஆசிரியப்பாக்கு சொன்னீங்கல்ல, அது என்ன சொன்னீங்க பாயிண்ட்? புளிமா கருவிளம் கூவிளம், இதுக்கு பேரு ஈரசை சீர்னு பேரு. இந்த 4 ஈரசை சீரும் ஆசிரியப்பாவுக்கு உரியது. ரெண்டு வார்த்தை தான், ஐ மீன் ரெண்டு இதுதான் வரும் அசை. ஆமா, வரணும், அது அதிகமா வரணும், அவ்வளவுதான். மூவசை சீரும் வரலாம், ஒன்னும் தவறு இல்ல. ஆனா இது வந்து இதுக்கானது இது. ஆனா வெண்பானா மூவசை சீர் தான் மேடம், ஈரசை சீர் வராது வெண்பாக்கு. வரும் வரும் வரும், எல்லாம் வரும். நான் அதுக்கு அடுத்தது நம்ம போகும்போது அது எப்படி வருதுன்னு சொல்லி தரேன். இப்ப இது இப்போ உங்க வீட்டுல நீங்க ஒரு ஷர்ட் வச்சிருக்கீங்க, அது உங்க ஷர்ட் தான். ஆனா உங்க பையன் போட்டுக்கிட்டா என்ன ஒரு நாளைக்கு? அந்த மாதிரி பாக்கள் மாத்திக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு உரியது அது, அவ்வளவுதான். அப்புறம் ஏமா அது உரியதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்? அது 2 வருது 3 வருது அப்படின்னா அதை பேசாம விட்டுறலாமே. விடக்கூடாது விடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அப்பா சட்டைய பையனையும் மாட்டிட்டு போனா அப்புறம் என்னதான் ஆகுறது? கடவுளே. மேடம், இது வகுக்கப்பட்ட இலக்கணம், நீங்க நினைக்கிற மாதிரி மாத்திக்க முடியாது. ஏற்கனவே நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இல்ல, நீங்க வந்து மூவசை சீர்னு சொன்ன உடனே சரி நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே, வெண்பானா மூவசை சீர். இத நம்ம போகும்போது நான் விளக்கமா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. வெண்பாவுக்கு உரிய சீர் என்ன சீர் அப்படின்னா காய்ச்சீர். காய்ச்சீர் 4ம் வெண்பாவுக்கு உரிய சீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சொன்னீங்களே அதான். அதாவது வெண்பால வந்து ஈரசை சீர் வரலாம், ஆனா கனிச்சீர் மட்டும் வராது வெண்பால. காய்ச்சீர் தான் வரவே கூடாது, வரவே கூடாது. ஆனா ஈரசை சீர் வரலாம் வெண்பால. வரலாம் வரலாம் வரலாம். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னால நான் உங்களுக்கு சொல்லும் போது அது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நான் இப்ப அடுத்தது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப வந்து இந்த காய்ச்சீர் 4ம் வெண்பாவுக்கு உரியது, சரிதானேம்மா? சரிம்மா. எழுதியாச்சா? எழுதியாச்சா? எழுதியாச்சும்மா. அடுத்தது கனிச்சீர். கனிச்சீர் 4ம் வஞ்சிப்பாவுக்கு உரியது. மேடம், வஞ்சிப்பா எல்லாம் சொல்லாதீங்க இப்போ. இல்ல சார், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் வேணா, நீங்க வந்து வெண்பா எப்படின்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் எழுதுங்க, இத நீங்க எழுதுங்க முதல்ல. இதே மேடம், நான் வந்து இல்ல ஆசிரியப்பா சீர் மட்டும் எழுதியிருக்கேன், வெண்பா சீர் எழுதலன்னு. எழுதிக்கங்க சார், அது கூட எழுதிக்கங்க. வெண்பாவுக்கு உரிய சீர் எழுதிக்கங்க. சொல்லுங்க, நீங்க இதே மாதிரி எழுதி போடுறீங்களா நீங்க? வெண்பா சீர் அவ்வளவுதான் எழுதி போடுறேன். எழுதிங்க, நல்லது. தேமாங்காய் நேர் நேர் நேர். அது நான் மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்க நேர் எழுதிக்கங்க. இல்லம்மா, இப்படி தேமா பிளஸ் நேர் போட்டு தேமாங்காய் எழுதலாம்ல? எப்படி தம்பி? தேமா பிளஸ் நேர் இஸ் ஈக்குவல் டு தேமாங்காய். புளிமா பிளஸ் அப்படி போட்டாலும் ஒண்ணு தானே, ஷார்ட்டா இருக்கும்ல. இல்ல நீங்க எடுத்து என்ன அவ்வளவு தூரம் எடுத்து எழுதுங்க. புளிமாங்காய் சார் எழுதி பாருங்க சார், அப்பதான் வரும். இல்ல இல்ல தம்பி, அப்படிதான் எழுதணும், அதுதான் முறை. நிறை நேர் நேர்.
அடுத்தது கருவிளங்காய். நிறை நிறை நேர். ஆமா, நிறை நிறை நீர். யாருமா நடுவுலது? இந்த முத பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் கடைசி பெஞ்சு போங்க. அடுத்தது கூவிளங்காய். இத என்ன சொல்லுவாங்கன்னா விளச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் மாச்சீர் விளச்சீர். இது வந்து காய்ச்சீர் சொல்லும் போது இந்த விளங்காய் விளங்காய்ன்னு வருது பாருங்க, அதையும் பார்த்துக்கங்க. நேர் நிறை நேர். நேர் நிறை நேர். புரியுதா இத தரவா பண்ணிக்கங்க. புரியுதா சார்? என்ன மேடம் எழுதி இருக்கிறது புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. இத வந்து தரவா பண்ணிக்கங்க. அடுத்தது கனிச்சீர். இதையே எழுதுங்க. அதாவது நேர் நேர் நிறை அப்படின்னு போடுங்க. போட்டீங்கன்னா தேமாங்கனி அப்படின்னு வரும். நேர் நேர் நிறை. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. அடுத்தது நிறை 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 போட்டா கருவிளங்கனி. நேர் நிறை நிறை. நம்ம முருகேச பாண்டியன் சாருக்காக ஒரு தடவை எழுதிடுறேன் மேல. இல்ல நான் பார்த்து எழுதிக்கிட்டேன், அப்படியே எழுதி. இன்னொன்னு எழுதவா சார்? கனிச்சீர் எழுதவா? நான் எழுதிக்கிட்டேன். சரிங்க சார். பார்த்து புரிஞ்சுக்கிடுச்சு. சரிங்க சார். நாளைக்கு எதுக்கும் நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி குரூப்ல போடுறேன். சரிங்க சார். சார் நான் என்ன சொல்றேன், 7 மணிக்கு மீட்டிங்க்கு முன்னால ஒரு 10 நிமிஷம் ரெவிஷன். 10 நிமிஷம் அரட்டையில நடக்குது. இல்ல சார், 7 மணிக்கு முன்னால சார், 6:45 இருந்து 7 வரைக்கும். இது அழிச்சிடலாமா? அழிச்சிடலாமா? அழிச்சிடலாம். இப்ப வந்து நான் ஒரு திருக்குறள் எழுதுறேன். அந்த திருக்குறளுக்கு எல்லாரும் அர்த்தம் எழுதுங்க. திருப்பி பார்த்து காப்பி அடிக்கணுமே. பேஜ் மாதிரி போச்சு. போர்ட்லயே எழுதிடுறமா, இதையே பாத்துக்கங்க. மேடம் 2 சீரை எழுதுங்க மேடம், இடம் இருக்காது. கீழே 1 by 1 எழுதிடுறேன் சார். 7 எழுதுறது கஷ்டம், அதுக்கு சொல்றேன். வராதுங்கிறீங்களா? ஆமா வராது, 2 சீரை எழுதுங்க. நாராயணன் சார் நான் மெசேஜ் போடுகிறேன், அது பாருங்க. மாமாட்ட சொல்லி உன்னை கொஞ்சம் பெரிய போர்டா வாங்கி வச்சுக்கணும் சார். மாங்காய் மாக்கு அப்புறம் இங்கு போடணும், சேமாங்காய். இத கனிச்சீர் வந்து வெண்பாக்கா? கனிச்சீர் வஞ்சிப்பாவுக்கு. வஞ்சிப்பாக்கா? சரி சரி. காய்ச்சீரும் மாச்சீர் மட்டும் தான் சார் வெண்பாக்கு. சொல்லவே இல்லை கனிச்சீர் வஞ்சிப்பாக்குன்னு. சார் இந்த தேமாங்காய் வந்து இங்க சார் கனெக்ட் பண்ணுறேன். கருவிளம் காய் வர இங்கு கருவிளங்காய். வர எத்துரு. வந்துருச்சு, 7 சீரம் வந்துருச்சு. அது இவ்வுலகா? இவ்வாமா அது? இவ் உடைத்து இவ்வுலகு.
சார் இப்ப சரியா இருக்கா பாருங்க சார். 2 பேரும் மியூட்ல போட்டு பேசுங்க சார். எங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. இத வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன் சார். அவ்வளவுதான் சார். கரெக்ட் சார். இந்த புத்தகத்துல சரியா எழுதல. திவ்னே போட்டுருங்க. உடைத்திவ் அப்ப போட்டாதான் ஆமா புரியும். அது ஏற்றுச்சு கரெக்டா வருது. வாய்பாடோட ஒருத்தர் சொல்லட்டும் மேடம். நான் போட்டுட்டேன், எல்லாருக்கும் போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க டைப் பண்ணாத இது போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாரும் மெசேஜ்ல பாருங்க. தேமாங்காய் புளிமாங்காய் எல்லாமே கரெக்டா போட்டிருக்கேன், மெசேஜ்ல இருக்கு பாருங்க எல்லாருக்கும். மெசேஜ்ல பார்த்தேன் என்னென்ன சீர் வருதுன்னு சார் போட்டிருக்கேன். இருங்க சார். சிதையாமல் சார் எழுதி முடிச்சுட்டாங்க போல இருக்கு. நாராயணமூர்த்தி சார் முடிச்சுட்டாங்க. மேடம் அவர்லாம் கணக்குலயே சேர்க்கக்கூடாது. ஆமா முடிச்சிட்டு போயாச்சு. இது என்ன பண்ணணும்? இத நான் எழுதவே இல்லை மேடம். எனக்கு நல்லா கேள்வி கேட்டீங்க போங்க. முருகசமாட்டி சார் கேள்வி கேட்டாரு. இது கருமம் சிதையாமல் இது என்ன பண்ணணும்? இத சார் பிரிக்கணும் சார். அசை பிரிக்கணும் சார். பிரிச்சு வாய்பாட சொல்லணும். சரி சரி சரி. இது வந்து நேர் நிறையா, அது என்ன தேமாவா கூவிளமா அப்படின்னு சொல்லணும். ஏதாவது எனக்கு பதிந்த போது 65 66ல நல்லா பதிஞ்சிருச்சு மேடம் எனக்கு மனசுல. இது ஓ சரி சரிங்க சார். 66ன்னு நினைக்கிறேன். இப்ப இது சார் வந்து எந்த குரூப்ல போட்டிருக்காங்க? இல்ல மேடம் மெசேஜ்ல போட்டிருக்காரு. ஜூம் மெசேஜ்ல. ஓ அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் சார்? அது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்று செய்கிறேன் மேடம். நீங்கள் கிளாஸில் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி நான் குரூப்பில் ஒரு ஃபைலாக போட்டுடுறேன். அப்போ தான் வந்து அதை வந்து பர்மனெண்ட்டாக எப்போ வேணால் எடுத்து படிச்சுக்கலாம். ஆமாம். இல்லை இதை வந்து அவங்க குறிப்பிடுற அந்த குறிப்பேடுல எழுதி வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு ரொம்ப உபயோகம். மேடம் நான் எம்ஐஎம் குரூப்லேயே போட்டேன். சூப்பர், அது போதும், அவ்வளவுதான். அதெல்லாம் டைப் பண்ணிக்கிங்க. இப்ப அதை பார்த்து பிரிச்சாங்கனாலே கடகடன் அதை பார்த்து கடகடன் பிரிச்சிடலாம். ஆமா சரி, நான் ஏதோ பிரிச்சிருக்கேன் சொல்லவா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. தப்பா நிறுத்திட்டாதீங்க. அப்பா இருந்தா பரவாயில்லைங்க. என்னங்க இப்ப நாங்கெல்லாம் கத்துக்கிட்டோம், நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல முதல்ல, அது வரைக்கும் பாராட்டுக்கலாம் சார். கருமம் வந்து 2ஆ பிரிச்சிருக்கேன். கரு தனியா மாயும் தனியா, ரெண்டும் நேர் நேர் தேமா போச்சுரா. நேரம் நம்ம படிச்சோம்ல. நேர் நிறை எப்படி நிறை? எப்படிமா நிறை நேர் வரணும். 2 எழுத்து இருக்கு அதனால நிறை. 2 மொழி எழுத்து இருக்கு அதனால நிறை.
ரெண்டு குறில் வந்தா நிறை. ஒரு முதல்ல எழுதி வைக்கணும். என்ன வாய்ப்பாடு? தேமா. எப்படிமா? எப்படி வரும்? இல்ல நிறை நிறை நேர் வந்து இல்ல புலிமா புலிமா நிறை நேர் புலிமா. சரிதான். அதுக்கப்புறம் நிறை நிறையாமா அடுத்தது அதுவும் தப்பா? இல்ல இல்ல சொல்லுங்க. சிதை யா மல். நிறை நேர் நேர். வாய்பாடு நிறை நேர் நேர். வாய்பாடு வாய்பாடு புளிமாங்காய். புளிமாங்காய். இப்ப வந்து நம்ம இவங்க கேட்டாங்கல்ல ரமேஷ், வெண்பா தானே, வெண்பாவுக்கு வந்து இது வரலாமா அப்படின்னுட்டு திருக்குறள்ல வந்திருக்கு பாத்தீங்களா? வந்திருக்கா தம்பி ரமேஷ்? குரல் வெண்பா தானே மேடம்? குட் ஈவினிங், நமஸ்தே, வணக்கம். ஆமா, குரல் வெண்பாலே அதேதான். காய்ச்சீரும் வரும், மாச்சீரும் வரும், விளச்சீரும் வரும். அடுத்தது பிரிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ல டாக்டர் மேடம் இருக்கிறாங்க. கண்ணு தனியா பிரிக்கணும், நோட தனியா. நோட பிரிக்கிறது மாலதி? கண்ணு அப்புறமா நோ அப்புறமா ட. எத்தனை அசை இருக்கு அதுல? 3 நேர் 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 வருது. வாய்ப்பாடு நேர் நேர் நேர். தேமாங்காய். போடுங்க. என்ன மாங்காய்? தேமாங்காய். தேமாங்காய். கல்லாமணி மாங்காய். தேமாங்காய் கண்ணோட. கருமம் சீதையார். வல்லாக்கு வரைக்கும் தனியா பிரிக்கணும், அப்புறம் பூ தனியா பிரிக்கணும். அப்படிதானே? இல்ல வள்ளு தனியா, வன் தனியா. வல்லார்க்கு வல் ஆர்க்கு வல் நேர் 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 தானே? நேர் நேர் நேர். வாய்ப்பாடு தேமாங்காய். தேமாங்காய் கரெக்ட். புலிமா. கருமம் உரி மை. நிறை நேர். நிறை நேர். வாய்ப்பாடு தேமா. புலிமா. நேர் நிறை நேர். நிறை நேர். புலிமா. புலிமா. புலிமா புலிமா கரெக்ட். அடுத்தது நேர். அது 3 ஒண்ணா. உடைத்து ஒண்ணு, திவ் ஒண்ணு. அது வந்து உடை புலி. புலி புலி மா. புலிமா. இப்ப வந்து ஈற்றுச்சீர் மட்டும் நாம வந்து எழுதும்போது, அன்னைக்கு நான் சொன்னேன் ஈற்றுச்சீர் எழுதும்போது நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரசை சீர் அததான் நம்ம வந்து ஈற்றுச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அது எந்த அளவு புரியுது அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்போ சிலதுல நமக்கு எப்படி முடியும் அப்படின்னா, அப்படின்னு ஈற்றுச்சீர் முடியும். திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு. என்ன திருக்குறள்னா, உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு ஒரு ஈற்றுச்சீர் வந்திருக்கு. கண் அப்படின்னு ஒரு ஈற்றுச்சீர் வந்திருக்கு. அதே மாதிரி கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகிலார் உண்மை நிலைக்கு பொறை அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. மலர் இது ஒண்ணு வந்திருக்கு. காசு ஒண்ணு வரணும் மேடம். இன்னொன்னு அதான் பாக்குறேன் சார். பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்த இறைவனடி சேராதார். வேந்து அப்படின்னு ஒரு பாடல் வருது. வேந்து தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. வெறுவந்த செய்யாமைங்கிற அதிகாரத்துல வேந்து அப்படின்னு ஒரு சொல் வருது. இப்ப நாம வந்து இந்த 3 சொற்களையும் பார்க்கணும். உலகுன்னு ஒரு சொல் வந்திருக்கு. நீங்க எழுதிக்கங்க இத. உலகுன்னு ஒரு சொல் வந்திருக்கு. வேந்து அப்படின்னு ஒரு சொல் வந்திருக்கு.
கண் என்ற ஒரு சொல் வந்திருக்கு, பொறைன்னு ஒரு சொல் வந்திருக்கு. தெரியுதா போர்டு கடைசி வரைக்கும்? தெரியுது மேடம், தெரியுது. இப்போ அந்த கண் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன அசை எழுதுவோம்? நேர் அசை தான் எழுதுவோம். இப்ப நேர் எழுதிட்டோம். பொறை அப்படின்னு எழுதும்போது என்ன எழுதுவோம்? நிறை. அதுவும் நம்ம வந்து எழுதிடுவோம். அடுத்தது இந்த ரெண்டு தான் நம்ம வந்து யோசிக்கும் போது எப்படி யோசிப்போம்? அப்படின்னு வரும்போது இதை எப்படி எழுதணும்னா நிறைவு அப்படின்னு எழுதணும். ஈற்றுல வந்து பூ அப்படின்னு முடிக்கணும். புடவையில முந்தான முடிகிற மாதிரி, அது முந்தானையோட புடவைய முடிக்கிற மாதிரி நிறைவுன்னு அதை முடிக்கணும். பேந்துங்கிறத வந்து நேர்பு அப்படின்னு முடிக்கணும். பூனா என்ன மேடம்? பூனா நேருக்கு பதிலா வேன் அப்படிங்கிறது நேரு. அடுத்தது தூ வரும்போது நேர்னு தான் வருது. ஆனா அத வந்து நம்ம முடிக்கிற சீரா இருக்கிறதுனால அத பூ அப்படின்னு சொல்லி முடிப்போம். என்ன அர்த்தம்? பூனா பூன்னா அதை முடிக்கணும், அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது. நிறைபூ எப்படி பிரிப்பி? அதெல்லாம் விட்டுருங்க. இந்த நிறைபூ எப்படி பிரிப்பீங்க? நிறை நேர்னு பிரிப்பீங்கல்ல? அது அப்படி ஈட்டு சீரை அப்படி பிரிக்கவே கூடாது. ஈட்டு சீரை பூன்னு பிரிக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அத வந்து நிறை நேர்னு பிரிக்க கூடாது. நிறைவு நேர்புன்னு சொல்லி பிடிக்கணும், அவ்வளவுதான். அத வந்து நம்ம முடிச்சிடறோம். அந்த பாடல் வந்து தொடரல, அதோட முடிச்சு போயிடும், முடிஞ்சிருது. அதுக்கு வந்து ஈற்று சீர் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு பாடலுக்கும் அப்படி இருக்கும். ஆமா, எல்லா பாடலுக்கும் ஈற்றுல முடியும் போது இப்படி வரும். அழிச்சிட்டு அந்த குரல் வெண்பாக்கு மட்டுமா? மற்ற எல்லா வெண்பாக்குமே இல்ல, எல்லாத்துக்கும் மேடம் இறைவனடி சேராதார் அது என்ன பூ? அமுதமா ஒரு நிமிஷம், அதுக்கு கீழே இருக்கிறது நாங்க எழுதிக்கிறோம். ஒரு நிமிஷம் அமுதா மேடம், நான் கிளம்புறேன் மேடம். நான் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. நான் அப்புறம் இதை மீதியை பாக்குறேன். ரொம்ப நீங்க சொல்லுங்க. நிறைய கத்துக்கிட்டேன், எழுதி வச்சிருக்கேன் எல்லாம். சரி சரிங்க. Have a good day, Vasnima. எதனா மெசேஜ் போட சொல்லிட்டாங்க மேடம், அமுதா மேடம். கட்டாயம் போடுறேங்க. ஆனா இத முதல்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு மேடம்க்கு தனியா மெசேஜ் போட்டுருங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. குட் டே. நம்ம தமிழாசிரியர் வந்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு சார்? வினய் தீர்த்தான் சாரா? ஆமா, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் யார் சார்? அமுதா மேடம், பிரேமா மேடம் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க உங்களுக்கு. ஆமா, மேடம் பிறவி பெருங்கட நீந்தா இறைவண்டி சேராதார் என்ன பூ வரும்? நிறை பூவா? நேர்தான் அப்படின்னு முடியுது இல்ல? சேராதார் முடிஞ்சா நேர்னு தானே முடிப்போம். ஆமா, நேர். நம்ம எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈற்று சீர் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். போர்டு தெரியுதா சார்? தெரியுது மேடம். இப்ப வந்து இதுதான் ஈற்று சீர்களா நமக்கு ஒவ்வொரு செய்யுள்ளையும் கடைசியில வரக்கூடிய சீரை நாம ஈற்று சீர் அப்படின்னு சொல்றோம். கடைசி சீர் அத வந்து நாம ஈற்று சீர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப வேந்து அப்படின்னு வரும்போது அதை எப்படி முடிப்போம் அப்படின்னா அப்படின்னு முடிப்போம். நேர்பு அப்படின்னு முடிப்போம். இத வந்து என்ன பண்ணுவோம்? நிறைவு அப்படின்னு முடிப்போம். இது வந்து என்ன பண்ணுவோம்? நிறை அப்படின்னு போட்டுருவோம். இத வந்து நேர்னு போட்டுருவோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏமா அது ஊ மாத்திரா வர்றதுனால அந்த மாதிரியா? ஈற்று சீர் அப்படிதான் முடியணும்னு இருக்கு. அப்ப ஊலதான் முடியணும், இல்லன்னா நிறைய அன்னைக்கு ஏதோ முடியலாமா மேடம்? அன்னைக்கு ஏதோ ஒரு இது சொன்னீங்க, காசு. அதான் சார் சொல்ல போறேன். அதான் சொல்லுங்க. இப்போ நேர்பு அப்படின்னு வந்தா காசு அப்படின்னு முடிக்கணும். நம்ம
எழுதும் போது ஈற்றுச்சீருக்கு இதான் பேரு. எப்படி நம்ம முதல்ல வரும்போது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் தேமாங்காய் புளிமாங்காய் எல்லாம் எழுதிட்டு வந்தோமோ, கடைசியில அது எதையுமே நம்ம எழுதக்கூடாது. இப்படிதான் கடைசி சீரை முடிக்கணும். இப்ப நேர்புன்னு வந்தா காசுன்னு முடிக்கணும், நிறைவுன்னு வந்தா பிறப்பு அப்படின்னு முடிக்கணும். நிறை அப்படின்னு வந்ததுன்னா மலர் அப்படின்னு முடிக்கணும். நேர்னு வந்ததுன்னா நேர்வு நாள் நாள். காசு பிறப்பு மலர் நாள். நாள் மலர் நம்ம எப்படி படிச்சுக்கணும்னா நாள் மலர் காசு பிறப்பு. நான் எழுதும் போது இப்படி எழுதிட்டேன், ஆனா படிக்கும்போது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டால் ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடியும் அப்படின்னு நமக்கு சொல்றோம். அதனால நீங்க வந்து இதை அப்படியே எழுதி நாள் மலர் காசு பிறப்பு. ஆமா சார், ஈற்றுச்சீர் இப்படிதான் முடியணும். மரபு கவிதை தானே மேடம்? மரபு கவிதை தானே? மரபுதான். இப்ப வந்து நம்ம வந்து ஆசிரியப்பாவும் வெண்பாவும் எழுத போறோம். எழுதுறதுக்கு முன்னால அதுக்கான தயாரிப்பு தான் இதெல்லாம். என்ன தம்பி, மணி ஆயிடுச்சா? யாருக்கு? ரமேஷுக்கு. கடிகாரத்தை பாக்குறாங்க இல்லையா? சரி சரி மேடம், கரெக்டா அப்படியே எச்எம் மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். இப்போ ஈற்று சீர் வரும்போது இந்த நேர் வரும்போது நேர்பூன்னு முடிக்கிறீங்க, நிறை வரும்போது நிறைபூன்னு முடிக்கிறீங்க. இந்த பொறையில மட்டும் ஏன் நிறை நிக்க வருது? அதுவும் இதுல வந்து இத பாருங்களேன், ஏன் து ரெண்டு அசை இருக்குதுல. அந்த ரெண்டு அசை இருக்கிறத தான் நம்ம கா சு அப்படின்னு ரெண்டு அசையா எழுதுறோம். அதே மாதிரி உலகு அப்படின்னு வரும்போது உல கு நிறை பு பிறப்பு அப்படி முடிக்கிறோம் நம்ம. ஆனா அந்த பொறைன்னு வரும்போது நிறைன்னு ஒரே ஒரு அசை தான் வருது, அதனால மலர் அப்படின்னு போடுறோம். இங்க தார் அப்படின்னு போடும்போது ஒரே ஒரு அசை தான், நேரசை தான் இருக்கு, அதனால நாள் அப்படின்னு போடுறோம். புரியுதாம்மா கல்யாணி? நாள் மலர் காசு பிறப்பு. ஆமா, புரியுதா? நல்லா புரியுதா? இல்ல இன்னும் விளக்கம் வேணுமா? ஒரு 4 அடி வெண்பா எழுதுங்க. அதான் அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாதாமா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து எழுத ஆரம்பிப்போம். நீங்க ஏதாவது ஹோம்ஒர்க் ஒண்ணு மட்டும் கொடுங்க, ரொம்ப கொடுத்துறாதீங்க. அம்மாடி இன்னைக்கு சும்மா வந்து நான் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இது நாப்பிரள் பயிற்சிக்கு ஒரு பாடல் ஒண்ணு போட்டேன். அந்த பாடல் பாருங்களேன். சட்டியை எடுத்தேன், அடுப்பிலே போட்டேன், முட்டையை உடைத்தேன், சட்டனை உடைத்தேன், சட்டனை போட்டேன். அவ்வளவுதான் அந்த பாட்டு. நகர வார்த்தைக்காக சட்டியை எடுத்தேன், முட்டையை போட்டேன், எடுத்தேன், அடுப்பிலே போட்டேன், முட்டையை உடைத்தேன், சட்டனை போட்டேன். 2 அடிதான் மேடம் வருது. சொல்லுங்க சார். இது வந்து ஒரு இதோட அற்புதத்தை புரியுது, நீங்க சொல்றது புரியுது. இது எழுதிருக்கு மேடம், அத உங்களுக்கு புரியும். அவங்க சொல்லட்டும், நம்ம எழுதிக்கலாம் சார். ஒரு தடவையும் அவங்களே வேலை வாங்க வேண்டாம். நீங்க சொல்லுங்க மேடம், நாங்க எழுதுறோம். மாடி கல்யாணி, அதெல்லாம் எழுதிக்க வேண்டாம். அத வச்சு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக பின்னால வெயிட்டிங்ல இருக்கேன். அதனால அதெல்லாம் அப்படியே வச்சுக்கங்க. எவ்வளவு அருமையான நம்ம தமிழ். ஒரு வெண்பா எழுதுனா எத்தனை எழுத்து வருங்கிறத சொல்லுது. ஒரு ஆசிரியப்பா எழுதுனா எத்தனை எழுத்து வரும்னு சொல்லுது. அதெல்லாம் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு தெரியுமா அதுக்குள்ளார. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அட இப்படி கூட நம்ம தமிழர்கள் ஆராய்ந்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. எத்தனை எழுத்து வருங்கிறத சொல்றாங்கம்மா. குறளடினா இத்தனை எழுத்து தான் இருக்கும், சிந்தடினா இத்தனை எழுத்து தான் இருக்கும், அளவடி அல்லது நேரடினா இத்தனை எழுத்து தான் இருக்கும். எவ்வளவு ஆச்சரியமான செய்யுள் பகுதிமா அதெல்லாம். அந்த வண்ணங்கள்லாம் படிச்சீங்கன்னா அதிசயப்பட்டு போவீங்க. ரொம்ப அதிசயங்கள். தமிழே மிகப்பெரிய அதிசயம்மா. நம்ம இவர் எழுதினாரு, நம்ம வைரமுத்து எழுதினாரு, அதெல்லாம் அதிசயம் இல்ல. அதை விட பெரிய அதிசயம் தமிழுக்குள்ளார இருக்கு. ஏதோ வைரமுத்து எழுதுன இலக்கணம் தான் சொல்ல போறீங்க நினைச்சா நீங்க அதிசயம் பாடல் சொல்றீங்க பத்தியா? ஆமா சார், அதை விட பெரிய அதிசயம் சார் நம்ம தமிழ். அது உள்ளார போனாதான் சார் அதை வந்து நுகர முடியும்.
நம்ம நம்ம என்ன பாட்டு வெளியில பார்த்த உடனே இவ்வளவுதானா தமிழ் அப்படின்னு நினைச்சிடுறோம். சார் எந்த மொழியிலையும் பாடல்களுக்கு பொயட்ரிக்கு இலக்கணமே கிடையாது. எந்த மொழியிலையுமே தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. சார் இதுல இங்கிலீஷ்ல உண்டு சார். சானட் கிடையாது 14 அடி, இலக்கணம், அதாவது ரைமிங் தான் உண்டு மேடம். 4 அடி இருக்கணும், 4 சொல் இருக்கணும். சானட்டுக்கு 14 அடி. அது மாதிரி ஒண்ணு அடிதான் இருக்கே ஒழிய இந்த மாதிரி அசை கூட வருது. அசை சீர்லாம் கூட அது வருது. வராது மேடம். எங்க வருது சொல்லுங்க. Breathe that the man the whole world. So அது என்ன மில்டன் படிங்க. பாருங்க, இதுல வந்து இந்த 4 சீர் வருது. இலக்கணம் இருக்கும்பாங்க. தமிழ்ல 4 சீர் வருது இல்ல? ஒரு வரியில வந்து 4 சீர் வரும். வெண்பா குரல் முதல் இந்த 4 சீருக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இப்படித்தான் வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி இலக்கணம் வந்து கிடையாது. மைன்யூட்டா இருக்காது அங்க. அதுதான் அவ்வளவு சிறப்பு. அவ்வளவு நுட்பமானது. நம்ம தமிழ் வந்து சும்மா இல்ல, பெரிய சாகரம் தான் அது. நம்ம என்ன பண்றோம், அந்த கடல் முனையில காலை வச்சுட்டு நம்ம வந்து தமிழ் படிச்சுட்டோம்னு நம்ம வந்து பெருமிதமா இருக்கிறோம். ஆனா உள்ள போக 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 கரை கண்டவங்க எல்லாம் எவ்வளோ பேர் அதை வந்து படிக்கும் போதுதான் அந்த ஆச்சரியத்தை நம்மால உணர முடியும். அவ்வளவு மேடம் நாங்க எஸ்எஸ்சில இதெல்லாம் படிச்சோம், ஆனா எல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் எஸ்எல்சில எல்லாம் கொஞ்சம் ஒன்றுதாம்மா சொல்லி கொடுப்பாங்க மேடம். அப்ப வாத்தியார் சரியில்லை மேடம், இப்ப நல்ல வாத்தியார் வந்திருக்காங்க, கத்துக்குங்க. அதாவது இந்த 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 இலக்கணத்தோட ஒரு பாடல் எழுதினீங்கன்னா இசை தானா வரும். ஆமா, அதுக்கும் ஓசை வச்சிருக்காங்கல்ல. ஓசை இருக்கு, செப்பலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. நீங்க பாடுற பாட்டு எங்க இருந்து பாடினாலும் அது என்ன பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து செப்பலோசை, வெண்பா பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் தேவையே கிடையாது. இது வந்து துள்ளலோசை, இதுல வந்து வஞ்சிப்பா இது கலிப்பா பாடுறாங்க, தூங்கலோசை வருது, வஞ்சிப்பா பாடுறாங்க, இப்படி அந்த ஓசை வச்சே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஓசை இருக்கு நமக்கு. இப்ப அடுத்தது தலை சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். மணி 9 போகுது. இப்ப எல்லா சீரையும் தனித்தனியா போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒண்ணு போட்டு கட்ட வேண்டாமா? கட்டலாம். நாங்க முதல்ல தனித்தனியா பிரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது நாளை அப்புறமா பாக்கலாமா? இது வரைக்கும் போதும்மா. அமுதாமா எல்லாருக்கும் ஹோம்வொர்க் கொடுங்க. ஹோம்வொர்க் 2 திருக்குறளை எடுத்து அசை பிரிச்சு அவங்க கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்த கிளாஸ்ல இருந்து நிறைய டீச்சர் சேர்க்க கூடாதுப்பா. வாய்ப்பாடு எழுதி, ஈற்றுச்சீர் எழுதி அனுப்பிச்சு விடுங்க. ஆளுக்கு 2 பாட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறோம்மா. சரியா? எழுதி அனுப்புங்கம்மா. எழுதி அனுப்புங்க. அதான் எழுதிட்டு அந்த போட்டோ எடுத்து போடுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப டைப் பண்ணி நம்ம குரூப்ல எம்ஐஎம் குரூப்லயே போடுங்க. 4 பேர் பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னு நான் இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா ஆமா, தப்பு பண்ணாலும் மாட்டிப்பீங்க. அமுதாமா கரெக்ட்னு சொன்ன பின்னர் அப்புறம் எடுத்து குரூப்ல போடலாம். இல்ல, நான் முத்துமாலையிட்ட கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணிட்டு தான் வருவேன். அதெல்லாம் அந்த கல்லாட்டெல்லாம் ஆடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. மேடம், முத்துமாலை மேடம், நீங்க யாருக்கு இல்ல சார், நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். அதான் கேட்டேன். டவுட் கேட்டாங்கன்னா ஓகே, அது பிரச்சனை இல்ல. டவுட் கேட்டா சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. லதா வரலையா இன்னைக்கு? லதா வந்திருக்காங்க. லதா தான் போட்டிருக்காங்க. நான் வந்து எங்க ஒரு ரிலேஷன் வீட்ல இருக்கிற இன்டர்நெட் எனக்கு சதி பண்ணிச்சு, என்னால சேர முடியல. ஃபர்ஸ்ட் நாள் வந்தாங்கப்பா கிளாஸ்க்கு. அவங்க வருவாங்க, அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டா, லதா நல்ல இன்ட்ரெஸ்டா கவனிச்சாங்க. வந்திருக்காங்க. சார், டுடே ஐ அம் இன் ரிலேட்டிவ் ஹவுஸ் and their internet signal is weak. WhatsApp messages going but Zoom not connecting. சார், தலைகளுக்கு ஒரு நாள் போட்டுருங்க. கையோட தலையும் முடிக்கணும். எல்லாம் தனித்தனியா கிடக்கு சீரெல்லாம். திங்கக்கிழமை போட்டுருவோமா? மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சூட்டபிளா ஆகுதான்னு பாத்துக்கோங்க சார். ஒவ்வொரு நாளைக்கு சூட் ஆகும் ஆகாது. கல்யாணி நீங்க இருக்கணும். நான் தான் வீக்கு போல இருக்கு. நான் இல்லாம கிளாஸ் போவாது. இல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா இருக்கும். நீங்க இருந்தீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும். நீங்க வாங்க.
குரு இல்லாம எப்படி சீடர்? அடுத்த புதன்கிழமை வச்சுக்கலாம் சார். இதெல்லாம் கட் பண்ணுங்க சார். இவங்க கிண்டல் பண்றது எல்லாம். யாரு கிண்டல் பண்ணாமா? அது யாரோ மாமாவோட வைஃப். ஏமா என்ன இங்க யார் கூட்டிட்டு வந்தா? ஆண்டவன். வந்தவங்க இல்லாம நான் அதாமா ஆண்டவன்னா யாரு ஆண்டவன்? அப்பதானே ஆண்டவன். அதெல்லாம் சரிதான். அதனால தலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கத்துக்கணுமா. இந்த அசை கத்துக்கும் போதே அதை கத்துக்கிட்டாதான் நமக்கு புரியுமே. ஆனா ஒண்ணு சார், ஸ்டீஃபன் சார், கொஞ்சம் ஸ்டீஃபன் சார் இல்லைங்க சார், அதாவது கண்டினியூட்டி கொஞ்சம் பக்கத்துல இருந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும் சார். சரி, நாளைக்கு ராமு சார் கிளாஸ் கட் பண்ணிட்டு வச்சிருவோம். யார் அவர்கிட்ட நம்ம ஏன் சார்? நம்ம எல்லாம் கேட்டாங்களே போன வெள்ளிக்கிழமை வச்சிடலாமா? வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஓகேவா? ஆஹா இல்ல, கல்யாணிக்கு மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் தலையாடுறாங்க பாருங்க நீங்க பெருசா. அதுக்காக தான் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் நானு. ஆமா சார், அடுத்த கிளாஸ் வரைக்கும் டெய்லி வந்து ஒரு குரல் 2 குரலை பிரிச்சு வாய்பாடு எழுதி குரூப்ல மேடம். அடுத்த கிளாஸ் அடுத்த புதன்கிழமை மேடம். அவ்வளவுதான். யார் வந்தாலும் வரலனாலும் அடுத்த கிளாஸ் புதன்கிழமை. யாராவது ரெக்கார்டை பார்க்கட்டும், அவ்வளவுதான். இல்ல சார், அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹோம்வொர்க் பண்ணுவோம். அது வரைக்கும் ஹோம்வொர்க் போடுங்க, அப்பதான் புரியும். ஆமா சார், குரூப்ல போடுங்க. மேடம் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் இருக்குது மேடம். நான் உங்களுக்கு எது லிங்க் போடுறேன் மேடம். ஓகே ஓகே, குரூப்ல போட்டுருக்காங்க லிங்க் நான் போடுறேன். எல்லாருக்கும் லிங்க் முதல்ல போன பாடம் காப்பி அடிச்சு தான் அவ்வளவுதான். சார் ஸ்டீபன் சார், அந்த குட்டி குட்டி வீடியோ பார்த்துட்டு அசி பிரிக்க சொல்லி கொடுங்கன்னு கேக்குறவங்க கிட்ட எல்லாம் உங்களுதான் ஷேர் பண்ணி அனுப்புறேன். நீங்க அதுல பாத்துக்கங்க, புரியலன்னா கேளுங்க. சூப்பர் 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 சூப்பர். அது மாதிரி போகுது இப்ப அந்த வீடியோ. இப்ப நான் கட் பண்ணிடுறேன், இதெல்லாம் தனித்தனியா கட் பண்ணி போட்டுறேன். போட்டுருங்க சார். அவ்வளவுதான் சார். நான் எழுதும் போது என்னோட முகம் எல்லாம் தெரியாது, அதெல்லாம் எப்படி கட் பண்ணுவீங்க? எது முகம் தெரியாது மேடம், நீங்க அதை பத்தி கவலைப்படாது மேடம். சரிங்க. தெரிஞ்சா என்ன மேடம், உலகளாம பரவும் மேடம். ஏன் சார் என்னை பத்தி நீங்க என்னதானே சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா நினைச்சிட்டு இருக்கோம். வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? நல்ல டீச்சர் நினைச்சிட்டு இருக்கோம், நல்ல ஹெட் மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல வேளை நேர்ல நடக்கல. கட் பண்ணிடுங்க சார் அந்த லைவ் ஓட்ட ரெக்கார்டிங். உரிமை எங்கள் உரிமை உங்களை புகழ்வது. டாக்டர் அமுதம்மா, அந்த போர்டு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இப்படி பிராடா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி மாட்டிக்கீங்க. அப்படியா? இல்ல உங்களுக்கு என்ன அது எழுதுறப்ப இல்ல அந்த பாதி அவங்களே மறைப்பாங்க. பிராடா இருந்ததுன்னா எப்படியும் மேடமோட பார்ட் வந்து மறையும் இல்லையா? நம்ம படிக்கிறதுலாம் போடலாமாமா? சைடு வாட்டத்துல போடலாமா? இல்ல சார், ரெக்கார்டிங் எப்படின்னு தெரியலங்க சார் சொல்றது. இந்த வாட்டத்துல போட்டாதான் நிறையவே கொள்ளுது. சைடு வாட்டம் போட்டா நிறைய இடத்த வந்து நம்ம எழுதாம வேற விட்டுருவோம். நம்ம அந்த பகுதிகள்லாம் வீணா போயிடும், வேஸ்டா போகுது. ஓகே. ஆமா ஆமா. அதனால நீங்க இதுலயே பயன்படுத்துங்க மேடம். அழிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரெக்கார்டிங்ல கரெக்டா வந்துடும், அதை பாத்துக்கலாம். சரிங்க சார். நோட் பண்ணிக்கலாம், எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப சார் நம்ம MIMல அடுத்தது நம்ம வந்து எல்லாரும் இந்த இதை முடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு 10 வெண்பா எழுதி அதுல போடுற மாதிரி வச்சு ஒரு மனச்சாரல் போட்டுடலாம் சார். வெறும் நம்மவங்க மாத்திரமே வெண்பா எழுதி போடுற மாதிரி வச்சிடலாம் சார். சார் இந்த தமிழ் கிளாஸுக்கு சார் வர்றவங்க, நம்ம தமிழ் கிளாஸ்ல இருக்கிறவங்க மட்டும் ஒரு தனி குரூப் போடுங்க சார். நம்ம அதுல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம ஹோம்வொர்க் எல்லாம். மேடம், வராதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம படிக்கிறோன்றது தெரியணும்ல. தப்பு பண்றதுக்கு நீங்க ஏன் கொலைப்படுறீங்க? இல்லைங்க சார், தப்புக்காக சொல்லலைங்க சார். ஹோம்வொர்க் நம்ம கரெக்ஷன் நம்ம பேசுறதுங்கிறது தனி குரூப்பா போயிரும்ல, அதுக்காக சொன்னேன். இருக்கட்டும், போடுங்க, 4 பேர் தெரியட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. முழுசா தெரிஞ்சவங்க குற்றம் சொல்ல மாட்டாங்க, அரைகுறையா தெரிஞ்சவங்க குற்றம் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி நமக்கு எது கவலை?
அமுதாம்மா, நீங்க போர்டு வந்து நீங்க குறுக்கு வாட்டத்திலே வச்சுட்டு நீங்க நடுவுல ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா 2 பக்கமும் யூஸ் பண்ணலாம். நீங்க எழுந்துக்க வேண்டாம், உட்காந்துட்டே எழுதுறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். சரி, நான் செஞ்சு பாக்குறேன் அந்த மாதிரி. ஆமா, நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்டு 2 பக்கமும் வேஸ்ட் ஆகாது. இடம் நடுவுல மட்டும் ஒரு லைன் மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் முடிச்சிட்டு நீங்க அந்த பக்கம் எழுதும்போது காப்பி பண்றவங்க லெஃப்ட் சைடு இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து நீங்க எழுந்து நிக்க கூட வேண்டாம், நீங்க உட்காந்துட்டே எழுதுறது உங்களுக்கு வசதியா இருக்குமா? சரிங்க. கீழே கொஞ்சம் புக்கு வச்சிருங்க, அப்ப கொஞ்சம் மேல ஹைட் வரும். மேல ஹைட் வந்தா சார் நம்ம வந்து இந்த இத வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றது? இவ்வளவுதானே பண்ண முடியும். இல்ல ரொம்ப தூரம் மேல பண்ணா கீழே தெரியாது. ரொம்ப ஹைட் இல்ல மேடம். இந்த போர்டை நீங்க இந்த பக்கம் திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்டு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுது இல்லையா? ஆமா. அப்ப கீழே ஒரு 2 புக்கு ஒரு வச்சு கொஞ்சம் மேல தூக்குன்னா நடுவுல நிக்கும். ரொம்பவும் மேல போகாது, ரொம்பவும் கீழே இருக்காது. மேல கட்டியிருக்கீங்களாமா? இல்லம்மா, சும்மா வச்சிருக்காங்க. திருப்பி வைங்க, சைடுல வைங்க. எல்லாம் அமுதாமாவை தான் வேலை வாங்குறோம் உட்காந்துட்டு. என்னம்மா பரவாயில்லம்மா, எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா கொடுத்துருக்கீங்க தெரியுமா? பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணா ரொம்ப ஈஸி. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கீழே வச்சு ஹைட்டை தூக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன் நான். இப்ப வந்து கீழே இருக்கிறதுனால தெரியல. இந்த பக்கம் 2 புக்கு, அந்த பக்கம் 2 புக்கு, முடிஞ்சது. அதுக்குதான் புக் வைக்க சொன்னேன். இல்ல அதுக்கான ஒரு பெரிய பலகை வச்சிருக்கேன், அந்த பலகை எடுத்து ஒரு பலகை வச்சிருக்கேன் சார். பலகை என்ன மேடம் 1 இன்ச் இருக்கும்? இல்லையே, நல்லா பெருசா வச்சிருக்கேன். சரி, அப்ப வைங்க. அத இப்ப வச்சு காட்டுறேன் பாருங்க. அமுதாமா வேலை வாங்குறதோட கூட மாமாவையும் சேர்த்து. மாமா வந்து ஆமா, அமுதா அண்ணா மாமா தானே. திருக்குறள் புக்கு வேற எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமான மாமா வேற திட்டு. எல்லாருமே கேட்டோம். அத வச்சிருந்தேம்மா, அந்த திருக்குறள் வச்சிருந்தேன். தப்பா இருக்குமா, அது அசையே தப்பா இருக்குது. அத வந்து நம்ம எப்படி வைக்க முடியும்? அப்படி வைங்க. அவ்வளவுதான் மேடம், கரெக்டா இருக்கு. சரிங்க சார். உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியா இருக்காமா? எழுதலாமா, அந்த பக்கம் எழுதலாம். சரி, நீங்க இந்த சேருக்கு பதிலா அந்த ஒரு இந்த இது நகரும்ல சக்கரம் வச்ச சேரு, ஆமா, அந்த இது போட்டுட்டீங்கன்னா உங்க எப்படியும் உங்க சன்னோட ரூம்ல இருக்கும். கிளாஸ் டைம்ல அதை கொண்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நகர்ந்துட்டு எழுதுறதுக்கு. இது நான் உட்கார்ந்து இருக்கிறது கூட ரொம்ப ஈஸியானது ஒண்ணுதாம்மா. ஸ்டூலு நல்லா அப்படியே உட்கார்ந்து நகர்ந்து இழுத்துக்கலாம். அதான் அது இழுக்கணும். அந்த மாதிரி சேரா இருந்தா நீங்க அப்படியே நகர்ந்து போயிட்டு வந்துக்கலாம். அந்த நேரத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு சார். ஒரு நாளைக்கு கொடுப்பாருங்க சார் சன்னு. சரி பாப்போம். கல்யாணம் மேடம், நீங்க போய் போர்டை புடிச்சிட்டு இருக்கீங்க போங்க. இது யாரோ குரல் மாதிரி இருக்குது. நான் வந்து அமுதாமாவோட இதே மெயினா வச்சிட்டு இருந்தேன், மத்தவங்க எல்லாம் யாரும் தெரியல எனக்கு. ஓகே, இல்ல நான் ஸ்பாட்லைட் போட்டதுனால அதுவும் அமுதா மேடம் மட்டும் தான் தெரிவாங்க எல்லாரும். இப்ப மாத்துனீங்களா? முதல்ல இருந்து ஸ்பாட்லைட்ல இருக்காங்க, அமுதா மேடம் மட்டும் தான் தெரிவாங்க எல்லாரும். சார் தூக்கம் வருது சார். ஐயோ சார், செவிக்கு உணவில்லாத போது தூக்கம் சிவகனி வாங்க. படிச்சிருப்பீங்களே சிவகனி சார். சிவகனி எல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க சார். அமுதா மேடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அழகா எனக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கடலுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எலாபரேட்டடா மேடம் பொறுமையா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, நான் எல்லாம் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நெருப்பலையார் அவங்க குரூப்ல கொடுத்தது. நான் வந்து அத வச்சு சொல்லி கொடுக்கல, அதுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஆனாலும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து ரொம்ப எளிமையா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லி கொடுத்தோம்னா கொஞ்சம் புரியுமே ஈஸியா.
அப்படின்னுட்டு இந்த மாதிரி நான் கொண்டு இல்ல வந்தேன். அந்த பாயிண்ட் நல்லா இருந்ததுமா, நீங்க சொன்னது ஆணு பெண்ணு குழந்தை அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி நிறை அப்படின்னாக்க அந்த நீ இருக்கு ரை இருக்கு, அது ரெண்டையும் சேர்த்துனா அப்படின்லாம் சொன்னார்ல. ஆமா, முழு எழுத்து எத்தனை இருக்கோ அதை வச்சு நேரசை நிறையசை போட்டு அப்படிதான் பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவேன். 2 முழு உனக்கு போட தெரியலன்னா கூட நீ விட்டுடு, அங்க பிரிக்கிறத மட்டுமாவது கத்துக்கோ, நேரசை நிறையசைய பார்த்து பார்த்து அதுல எடுத்து எழுதிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வாய்ப்பாடு எழுதும் போதும் வாய்ப்பாடு மொத்தத்தையும் எழுதி வச்சுக்கோ, அது எதுக்கு பொருந்தி வருதுன்னு தூக்கி தூக்கி அதுல போடு அப்படின்னு அது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா அந்த தலை அப்படி பண்ண முடியாது, தலை வந்து தெரிஞ்சாதான் பண்ண முடியும். இது தெரியாம தலைக்கு போக முடியாது. உங்களுக்கு தான் சொல்றாங்க. அடுத்த மாதிரி கிளாஸுக்கு வரும்போது எல்லாம் பயபக்தியா வாங்க. ஆமா, அதுதான் சொன்னேன். அதான் அதே சொல்றாங்க. 2 நோட்டு வச்சுக்கணும், ஒன்னு ஹோம்ஒர்க் நோட்டு, ஒன்னு கிளாஸ் ஒர்க் நோட்டு. நாங்க நடுவுல மடிச்சுக்குவோம் சார். ஆமா, இல்லன்னா அமுதா மேடம் நம்பருக்கு ஜிபே அனுப்பிச்சிருங்க, அவ்வளவுதான் ஃபைன். இதான் நோட்டு இதுதான். நல்லா இருக்கு சார். சூப்பர் 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 சார். குட் நைட். முடிச்சுக்கலாமா சார்? குட் நைட் சார். ரொம்ப மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட் மேடம். அப்படியாங்க சார்? ஆமா, நிறைய ஸ்டூடெண்ட், 3 ஆசிரியர். ஓ, யார் சார் 3? முத்துமாலை. ஓ, முத்துமாலை வேற இருக்காங்களா மேடம்? அதான் 3 ஆசிரியர்கள் வேற இருக்காங்க. கரெக்டா, அவங்க புதுசா ஒருத்தவங்க வந்தாங்களே. 3 ஆசிரியருக்கு புதுசா யார் வந்தது? இல்ல மேடம், சொல்லுங்க. நான் தான் சார் ஞாபகப்படுத்தி விட்டேன் ஹோம்வொர்க். எப்பயுமே அது குரூப் சேர்ந்துருவீங்கல்ல ஆசிரியர்கள்லாம் ஒண்ணா. ஆமா, இல்ல இது வந்து அவங்க ஒரு 2 குரலை அசை பறிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துரும் சார். இப்ப வந்து 2 குறியில வந்து அவங்க எப்படி வந்து இது நிறைன்னு கேக்குறாங்களா, அவங்க பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்படி கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப ஈஸியா வந்துடும். அதெல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவாங்க மேடம், கவலைப்படாதீங்க. ஆமா, பார்க்கத்தானே போறோம். ஆமா. சக்கரபாணி சார் வணக்கம். நேத்து உங்களோட உரை கேட்டுட்டு ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் இவர்கிட்டயும் சொல்லிட்டே இருந்தேன். இவர்கிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்க அவசியம் அந்த இதை வந்து ரெக்கார்டிங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் நானு. ரொம்ப நல்லா இருந்தது. முத்துமாலை நீங்களும் கேளுங்க, நேத்து அவரு சக்கரபாணி சார் பேசினது ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. ஓகே மேம், கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் யாருக்கெல்லாம் புரியல சொல்லுங்க. சிவகுமார் சார் வராங்க. சார் சொல்லுங்க. டோட்டலி பிளாங்க். டோட்டலி பிளாங்க். பட் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். கேக்குறப்ப பார்த்தா புரியுற மாதிரிதான் சார் இருக்குது. ஆனா புரியணும் பெருசா வேகமா கோடு போட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்து ஆன்சரை சொன்னா தப்புங்கிறாங்க சார். கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, ஏதோ ஒரு 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். கருவிடங்காய் அதெல்லாம் கேட்க நல்லா இருந்தது. அதுக்காக கேட்டுட்டே இருந்தேன் நான். நான் ஒன்னும் நோட் பண்ணல மேடம். 100 மார்க் வாங்கினாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சூப்பர், அருமையா கிளாஸா நடத்துறீங்கம்மா, பிரமாதமா நடத்துறீங்க. அமுதம்மா தினைக்கும் கேட்டுட்டே இருங்க, ஓகேவா? நாங்க வேலை பண்ண மாதிரி முத்துகள் மீட்டிங்ல இருக்கீங்களா? டெய்லி கேளுங்க. டெய்லி அமுதம்மா அந்த குச்சி போட்டோ அனுப்புங்க. நான்லாம் அப்படிதான், அது சோம்பேறி. அதாவது வந்து விரட்டினாதான் வேலை. அது தெரியுமே நமக்குதான். சோம்பேறியா இருக்கிறதுனாலதான் இந்த கிளாஸ்ல உட்காடுறோம், இல்லன்னா முன்னாடியே கத்துட்டு இருப்பேன்ல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அமுதம்மா படிச்சுட்டேன். ஓ சரி சரி. முத்து உங்ககிட்ட சொல்லல, இந்த புக் ஃபுல்லா முடிச்சிட்டேன் முத்து. அடுத்த வாரம் பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. பேசுறீங்களா? ஓகே ஓகே. அதெல்லாம் நான் சொல்ல நான் ஆகோள்ங்கிறத ஆகூள் அப்படின்னு நினைச்சிட்டேமா. நான் சொன்ன விதம் அந்த லட்சணத்துல இருந்திருக்கு.
இல்ல 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 நான் புரிஞ்சுக்கிட்டதை அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஏங்க இருக்கேன். படிச்சுட்டீங்க, அப்புறம் பேச வேண்டியதுதானேங்க. சரி, இப்ப கூட தான் அம்மா சொல்லி கொடுத்ததை படிச்சுட்டோம். பரீட்சை எழுத சொன்னா முடியாது சார். நோட் பண்ணுங்க, பரவாயில்ல. சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார். சில புக்ல என்ன பண்ணும்னா எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிட்டு நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். பாத்தீங்கன்னா நான் ஹையஸ்ட் மார்க் வாங்குவாங்க. நம்ம அவங்க பேச்ச நம்பவே கூடாது. அவங்க சும்மா எல்லாருக்கும் எதுக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஐயோ அமுதாம்மா, அப்படியா நான் அதை உங்களுக்கு படிச்சேன்னு உங்களுக்கு சொல்லுவோம். என்னை தெரியுமா தெரியாதா? நல்லாவே கல்யாணிக்கு தெரியும். போய் பேச தெரியாதுன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். அதுதான். ஆமா ஆமா, சும்மா சார் அதெல்லாம். சரி, மார்க் வரும்போது தெரிஞ்சு போயிடும். சரி, தினம் தான் திருக்குறள் எனக்கு ஆனா எனக்கு எக்ஸாம் சார், எக்ஸாம் வந்து நேர்ல தான் சார். நோ இல்ல, ஆன்லைன் எக்ஸாம் சார். எக்ஸாம் வந்து கூகுள் ஃபார்ம்ல. நோ 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 நேர்ல அமுதாம்மா முன்னால உட்காந்து தான் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு நம்ம ஒரு வீடை புக் பண்றோம். எங்க வீடு வேணா இருக்குது, அந்த வீட்டை புக் பண்ணி ஹால்ல உட்காந்து எல்லாம் தனித்தனியா உட்காந்து பிளான் பண்றாங்க பாருங்க. அமுதம்மா வந்து கிளாஸ் ஐ மீன் எக்ஸாம் அங்கதான் சார். அவங்க சரி, வந்து எல்லாம் மறைச்சு தெரியாம இருக்கிறதுக்கு மறைச்சு மேல ஒரு பேப்பர் சரி, எடுத்துருவாங்க. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. கல்யாணி மேடம் உங்க பேப்பரை வெளியில கொடுத்தா திருத்துவோம். எல்லாரும் அபுதாபி போயிடலாம் எழுதுறதுக்கு எக்ஸாம். வாங்க போறது முட்டை, அது அபுதாபியில போய் வாங்கணுமா? ஓகே சார், பாப்போம் சார். அமுதம்மா நீங்களும் பாருங்க, வந்துட்டாங்களா உங்க மருமகள்லாம் வந்துட்டாங்களா? இன்னைக்கு நைட்டு தான் வராங்க. ஓகே, நீங்க போய் அதுக்குள்ள சாப்பிடுங்க. 10 மணி. ஆமா, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு சக்கரபாணி சார், நீங்க வந்து கவிதை உறவுலயும் வருவீங்களா சார்? கவிதை உறவு குழுல வருவீங்களா சார்? இல்லைங்களா? சரி சரி, எனக்கு வேற பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன். நான் சார் நம்ம லதாவுக்காக தான் அந்த தேமான் தன்னிழல், தேமான் அரும்பு அதெல்லாம் நான் லதாவுக்காக தான் ரெடி பண்ணிட்டு வந்தேன். அந்த பொண்ணு நேத்தே போன தடவையே கேட்டுது, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னுட்டு. அந்த 16 அசையும் அவங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஆனா லதா இல்லையேன்னு ஒரு நாளைக்கு அப்ப அவங்களை கூப்பிட்டு தனியா கிளாஸ் எடுத்துருக்கீங்க. ஏன் சார் கூப்பிடும் போது என்னையும் கூப்பிடுங்க. சொல்லுங்க மேடம், அவங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுது. அப்ப நாங்களாம் வந்து நீங்க எல்லாம் சார் கனி அதெல்லாம் சொன்ன உடனே சரி அப்படின்னு நீங்க வந்து அப்படியே தொடர்ந்து வந்துருவீங்க என்னோட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக அதை வந்து நான் இருக்குமா, ஆமாம்மா போன தடவையே கொஞ்சோண்டு சொன்னேன், இந்த தடவை முழுமையா சொல்றேன்மா அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். சொல்லிடுறேன், லதா மேடம் நாளைக்கு சொல்லிடுறேன். ஆமா, நீங்க எல்லாம் நேரடியா வெண்பா எழுத போறீங்க, ஆசிரியப்பா எழுத போறீங்க, ரெண்டும் கையோட முடிக்க போறீங்க. அடுத்த வாரத்துல தடை முடிஞ்சு யாரெல்லாம் எழுத போறீங்க? யாருக்கு தூக்கம் வருதோ வல்லையோ, அமுதம்மாக்கு தூக்கம் வரல. அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்க சொல்லி கொடுத்து முடிச்சாதான் அவங்க போயிட்டாரு. ஆமா, அவரு முதல்ல கிளம்பிட்டாரு. டைம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் விஷயம் இல்ல சார், நம்மளும் போகணும் சார். ஓகேங்க சார். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்து சூரிய கிரகணம் ஆரம்பிக்க போகுது. எங்க சார்? நமக்கு தெரியாது, ஆப்பிரிக்கா சம்வேர். ஆமா, அப்போ போன செப்டம்பர் 18 வந்து காலையில வந்து சந்திர கிரகணம் இருந்தது. அது தென் அமெரிக்கா அங்கெல்லாம் இருந்துச்சு. இப்ப லைவ்ல பாக்கலாம் நீங்க. சார் ஸ்டீஃபன் சார், இப்ப இவர் வந்து சொல்றாரு இல்லைங்க சார், இதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்துல இருக்குல்ல சார்? இல்ல, இது பஞ்சாங்கத்துல இருக்காது. நமக்கு இந்தியாவில தெரியற பஞ்சாங்கத்துக்கு மட்டும்தான் பஞ்சாங்கத்துல இருக்கும். அது எப்படிங்க சார்? இந்தியாவில தெரியறது பஞ்சாங்கத்துல இருக்குல்ல சார்? ஆமா, இல்ல அது கால்குலேஷன் இருக்கு. இப்ப வந்து மித்த இடத்துல தெரியறது வந்து நமக்கு யாருமே தெரியாது. பட் ஆன்லைன்ல வந்து இதெல்லாம் வருது. ஆனா அப்டேட் பண்ணவே இல்லையா பஞ்சாங்கத்தை? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதை அப்டேட்டே பண்ணலையா, பழச வச்சே ஓட்டிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த கால்குலேஷன்ல